in my house எங்கள் பாட்டி எல்லாருமே they are such huge fans of you. So நான் இன்னைக்கு நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்கிறப்போ Kriti, welcome to our Tamil industry. So you have a bright future ahead. You have done movies in other industries and you've shined. வந்து சரண்யா பார்த்து சல்யூட் வச்சு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டாரு. அது மாதிரி நானும் ரஜினிக்கு ஒரு சல்யூட் வச்சு தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்க சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம இங்கே வந்து வேலை செய்ய முடியும். அதே மாதிரி ஞானவேலுக்கு இந்த படம் பெரிய வெற்றி. இவர் எடுத்து அவரே தேர்ந்தெடுத்தானே வாவ் வாத்தியார் வச்சா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அப்படின்னு உள்ளே போனதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட பயங்கரமான அந்த தாட் வந்து செம்மையாக இருந்தது. அப்புறம் படம் பார்த்துட்டு தலைவா நல்லா இருக்கு தலைவா, இது தேவையான்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். அவருடைய பதில் பயங்கரமாக. சில படம் வந்து ரொம்ப ரொம்ப மொக்கையாக இருக்கும். படம் கொடுத்த முதல் ஹீரோ கார்த்தி தானே, அந்த சந்தோஷம் இருக்குண்ணே. இல்லாட்டின்னா உங்க கேரக்டர் எடுத்து நடிச்சு பண்றதுக்கு வந்து ஒரு பெரிய தைரியமான எங்களை மாதிரி உங்களுடைய வெறி. எல்லாருக்கும் வணக்கம். நான் தமிழ்லேயே பேச ட்ரை பண்ணுறேன். ஏதாவது தப்பு பண்ணால் ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. சரிடா, மிச்சத்தில் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. இந்த ஃபில்மோட தமிழ் மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிறது இஸ் மை பிளெஸிங். ஸோ அதுக்கு தேங்க்யூ நலன் சார் ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஞானவேல் சார் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபில்ம். ஆக்சுவலாக இந்த ஃபில்மில் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. அதை பற்றி நான் ஷேர் பண்ணலாம்னு நினச்சிருக்கேன். ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ. ஒரு தடவை நம்ம ஷூட் பண்ணுறப்போ நான் கீழே விழுந்துட்டேன். அன்றைக்கி நேஹா மேம் வந்து ஷீ மேட் ஷோர் ஐ வாஸ் ஓகே. அவங்க எங்காக ப்ரௌனிஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் சச் அ ஸ்வீட் அண்ட் அன்ஃபர்கெட்டபிள் ஜெஸ்டர். அண்ட் இந்த படம் ஷூட் பண்ணுறப்போ நான் டபுள் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தேன். காலையில் ஹைதராபாத்தில் அண்ட் ஈவினிங்கில் நம்ம நைட் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் சென்னையில். ஸோ ஒரு 3-4 டேஸ்க்கு அப்புறம் தெரியாமல் ஒரு நாள் செட்டில் நான் தூங்கிட்டேன். ஸோ அன்றைக்கு ஜார்ஜ் சார் மேட் ஷோர் தட் அவரும் அவரோட கேமரா டிபார்ட்மெண்ட்டில் எல்லாருமே லைட்டிங் மாத்திரப்போ சைலண்ட்டாக மாற்றாங்க. அண்ட் நான் when I got up, mom told me that. I'm so grateful to him for that sweet gesture, for that 15 minutes of extra sleep அவர்னால எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஜார்ஜ் சார் அண்ட் everybody will be able to see his beautiful work on screen. அப்படியே கிரண் சாரோட brilliant workக்கும் நலன் சார் படம் பிகினிங்லேயே சொன்னார், இது வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான உலகம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். எல்லாமே ஒரு ஃபிக்ஷனாக we are trying to create a புது world and I think everything went in hand for that. ஒரு கொஸ்டின் என்கிட்ட இருந்தது நம்ம டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் சுந்தர்க்காக, எப்படி இப்படி அமைதியாக இருப்பீங்க எப்போவுமே? பிகாஸ் இந்த படத்தில் எனக்கு ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா நிறையா டீட்டெயிலிங் எல்லாம் இருக்கும். டாட்டூஸ் இருந்தது, ட்ரெஸ்ஸு, ஹேர்லாம் ரொம்ப there were many things and அப்படியே நிறைய டைம் ஆகும். ஸோ and for that I want to thank my team, Pallavi and your hair makeup, Pinky, Nandini, Kamal and my personal team, Balaji Anna, Venkatesh, Kritika, because they all helped in creating this look. And கொஞ்சம் டைம் ஆனாலும் ரொம்ப அமைதியாக சுந்தர் வந்து he'll never stress me out because he will understand that கொஞ்சம் டைம் ஆகுது. இப்போ நீங்கள் நாளைக்கு தியேட்டரில் பார்க்குறப்போ உங்களுக்கு இதுக்கு இவ்வளோ டைம் ஆச்சுன்னு தோணா, it's because everything was made to look effortless. So thank you Sundar and thank you Navakant Anna, thanks to Ram sir, thanks to Ramesh sir for the production, for always being a warm energy and a support for me on the set. அப்படியே நம்ம captain of our team Nalan sir,
it was so brilliant working with you. நான் நிறைய தடவை இதை சொல்லியிருக்கேன். I have learned so much from you and I'm beyond grateful. நான் என்கிட்ட வார்த்தையே இல்லை சொல்கிறதுக்கு to express my gratitude. Because சில விஷயங்கள் எல்லாம் ஸ்க்ரீனில் ஆக்ட் பண்ணுறப்போ நான் எனக்காக மட்டும் பண்ணுவேன். லைக் ஸ்மால் திங்ஸ், லைக் ஒரு பர்சனல் எடிஷன் மாதிரி. ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிபடி டு நோட்டிஸ் இட் அப்பார்ட் ஃப்ரம் மை செல்ஃப் ஃபீலிங் ஹாப்பி. ஆனால் அவர் அது எல்லாமே நோட் பண்ணி வந்து என்கரேஜிங்காக சொல்லுவார். that gave me such a confident boost on set. ஏன்னா ஆல்ரெடி தமிழ் அப்போ புதுசு, so I was struggling a little bit. ஆனால் he made me feel so confident and he took so much pride in me that it became one of my most positive experiences on set. Thank you so much, sir, for that. And thank you to Saranya also for always being so supportive of me. அப்படியே காஸ்ட் அண்ட் கிரு எல்லாருக்குமே, வித்யா மேம், ஆனந்த் சார், I've had most of my combinations with them. And Satyaraj sir, I'm such a huge fan of you. ஆனால் இந்த படத்தில் நம்மளுக்கு காம்பினேஷன் இல்லை. I felt so bad about that. Yeah, நான் நலன் சார் கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், is there any way I can have something, but அது ஒர்க் அவுட் ஆகலை. But I would love to work with you in the future, sir. And it's so great to be in the presence of you, Shivakumar sir. In my house, எங்கள் பாட்டி எல்லாருமே, they are such huge fans of you. So நான் இன்னைக்கு நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்கிறப்போ they were so excited. And அப்படியே in the few days of promotion to be interacting with the Tamil press, நம்ம தமிழ் ஆடியன்ஸோட, எனக்கு இது என் ஃபர்ஸ்ட் ஃபில்ம்னு தோணலை. நீங்கள் you've treated me like your own and I'm so grateful for that warm welcome you've given me. And everyone knows I'm all about positive vibes and I can say this team and this experience passed the vibe check. And கார்த்தி சார், எல்லாருக்கும் தெரியும் நான் அவரோட எவ்வளோ பெரிய ஃபேனுன்னு. அண்ட் ஐ மேட் ஷோர் every day on the set he also knows that. I annoyed him a little bit with that. Anna, working with him is one of my biggest dreams that has come true. Thank you so much for your warmth and your lovely energy, sir. நான் எப்போவுமே சொல்வேன், அவரோட கேரக்டர்ஸ்லேயும் அவரோட அந்த பாசிட்டிவிட்டி, அவரோட குட் எனர்ஜி, his goodness shines through in his characters. That is because his aura is so strong. And நீங்கள் அவரோட 5 minutes ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருவோம் that he's all about giving others space to grow because he is so secure himself. And hats off to you for that, sir. Thank you for inspiring all of us. I'm really sorry if Santosh Narayan sir, a brilliant composer. I'm so glad I got to work with him in this film. And I'm so sorry if I'm forgetting anybody, but I have nothing but gratitude for this team and I wish all of us all the best. Thank you. Thank you. And கான்ஸ்டன்ட்டாக உங்களுக்காக ஒன்று பேசிக்கிட்டே இருக்காங்களே, அந்த ரசிகர்களுக்கு நீங்கள் ஒன்று சொல்லணுமானா என்னன்னு சொல்லுவீங்க? ஃபார் ஆல் யுவர் ஃபேன்ஸ். ஏன் சொல்லுவாங்க, தம்பிக்கு ஒரு ஐ லவ் யூ சொல்லிவிடுமா? நான் உங்களை காதலிக்கிறேன். Thank you so much. ரொம்ப நன்றி. Thank you. Why, how you're relevant to all the generations எனக்கு தோணுச்சு. And before my first shot in a movie was with you. So I did my first director's kella kette, how is sir like shot one or second time varala thittiduvara abdella kette. Then they said no, he's very sweet but he's on time. Shot ready nu sollodane he'll be like within seconds he's in the spot. So then I told my directors that sir enak konja 5 minutes munadi before you call Satyaraj sir, call me so that you know you have my first impression. So I have given my best. So it is up to you and the audience to say like how I have done. And our hero Karthi, it was amazing working with you. It was wonderful working with you. And in the character personally what I thought was neenga vetta inda yaru kuda panna mudiyadu. Anybody in the industry, nobody can pull this off. Such a versatile actor. It was wonderful working with you. Kriti,
welcome to our Tamil industry. So you have a bright future ahead. You have done movies in other industries and you shine, but Tamil industry is different. Eppdina inga people take you to heart, and here it's not about a movie. Every character is an emotional, their reality, and it's a religion. So all the best for your journey. And idella, I mean whatever, I mean the movie has come to this level. So idella munnadi ettu poradhukku we have our amazing producers, that is Jnanavil Raja and our lovely lady Neha. Thank you for giving such films. And last but not the least, Nalin, I read something in the comment section. I had to tell that movie eppo release aga pogudu, from that day Nalinukku promotion start aga pogudu. So this is not said by me. This I read in one of the comments. And I was like, wow, that's the power. So thank you for giving me such well-etched character. And for all the cinema lovers, Vavadiyar is for you. Thank you so much. இந்த மாமா சௌக்கியமா? லவ் யூ. இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பு. இங்க வந்திருக்க பெரியவங்க எல்லாருக்கும், சத்யராஜ் மாமாவுக்கு, நலனுடைய குடும்பத்தார் எல்லாருக்கும், சுந்தர் சார், அனந்தராஜ் சார், எல்லாரும் இருக்காங்க, ஷில்பா, கிருத்தி, கிரண் சார், மாஸ்டர், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கிறது. நலன் சொன்ன மாதிரி தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் ஒரு படம் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் தர்மமே வெல்லும்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த நல்லதை மறுபடியும் கொண்டு வந்து சேர்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நலன். நலன் பாத்தீங்கல்ல, இதுதான் நலன். எல்லாருக்கும் ஒவ்வொரு டைரக்டர்ஸ் பிடிக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்ச நிறைய டைரக்டர்ஸ்க்கு பிடிச்ச ஒரு ஆள்னா நலன் குமாரசாமின்னு சொல்லலாம். நான் எந்த செட்டுக்கு போனாலும் பசங்க சொல்லுவாங்க, சார் நலன் சார் படம் மாட்டீங்களா, நலன் சார் படம் மாட்டீங்களான்னு. அவ்வளவு ஃபேன் பாய்ஸ் இருக்காங்க உங்களுக்கு. இவ்வளவு நாள் காய போட்டது பெரிய தப்பு. அவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்துக்காக. நலன் வந்து ஒரு தக் லைஃபாவே வாழ்ற ஒரு ஆளுங்க. நீங்க பாத்தீங்கல்ல, இங்க வந்து ஒய்ஃபுக்கு சல்யூட் அடிச்சுட்டு போறாப்புல, இப்படி ஸ்கோர் பண்ணிட்டு போய் நமக்கு திட்டு வாங்கி கொடுக்குற ஒரு ஆளு. எல்லாத்துக்கும் அவர்கிட்ட வேற ஒரு பிலாசபி இருக்கும், சனா சொன்ன மாதிரி வேற ஒரு பிஹேவியர் இருக்கும். சுதுக்கவும் பார்த்துட்டு இந்த ஒரு டயலாக் வச்சிருப்பாருல்ல, இந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு குருட்டுத்தனமான முட்டாள்தனம் வேணும், ஒரு குறுக்குத்தனமான புத்தாள்தனம் வேணும்னு. உண்மையாவே நலன் படம் பண்றதுக்குமே அது தேவை. ஏன்னா அவர் சொல்ற ஐடியாவை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த ஐடியாவை புரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம அதை இமேஜின் பண்ணவே முடியாது. எனக்கு 1001 அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்துச்சு. செல்வராகவன் ஒரு சீன் எழுதியிருப்பாரு. அந்த சீனை புரிஞ்சுக்கிட்டு நடிக்கலான்னு ட்ரை பண்ணா ஒண்ணுமே புரியாது. அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா மட்டுமே தான் அது புரியும். அப்படி நலனுடைய ஒவ்வொரு விஷயமும் வேற ஒரு பேரலல் வேர்ல்ட்ல ஒரு இமேஜினேஷன் இருக்கும். ஸோ அப்படி எனக்கு நலன் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. சுதுக்கவும் பண்ணிட்டு அவர் கூட படம் பண்ண போறோங்கிறப்ப ஜாலியா ஒரு படம், இந்த குழந்தைகளை கடத்தலாம், இல்ல அரசியல்வாதிகளை கடத்தலாம், அப்படி ஏதாவது ஜாலியா ஒரு கதை சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் வாத்தியார்னு ஒரு கதையை கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. மறுபடியும் பெரிய சவால். உண்மையா அந்த கதையை கேட்டுட்டு நலன் கூட ஒர்க் பண்ணணும்னு அவ்வளவு ஆசையா இருக்கு. ஆனா இந்த கேரக்டர் நம்மளால செய்ய முடியுமா, நம்ம மெமிக்ரி ஆர்டிஸ்ட் எல்லாம் கிடையாது, நமக்கு இது வருமான நைட்லாம் எனக்கு தூக்கமே வரல. அப்போ வந்து நம்ம நிறைய அந்த கோட்ஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லையா, நம்ம அந்த மோட்டிவேஷனல் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருப்போம்ல நைட்ல தெம்பு வேணும்னா. அப்படி பார்க்கும்போது அதுல ஒரு விஷயம் பார்த்தேன். சொல்றேன், சொல்லி முடிக்கிறேன். ஸோ அந்த வீடியோல வந்து ஒரு விஷயம், எந்த விஷயம் உங்களை ரொம்ப பயமுறுத்துதோ, நம்ம எதை பார்த்து ரொம்ப பயப்படுறோமோ அதை போய் நம்ம ஃபேஸ் பண்ணிடணும், அங்கதான் growth இருக்குன்னு சொல்றாங்க, அங்கதான் நீ அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு சொல்றாங்க. அப்போ இது ஒரு லைஃப் தான், நம்ம ரொம்ப திரும்ப திரும்ப வந்து பயந்துட்டே இருக்க முடியாது. நம்ம எவ்வளவு வாட்டி ஜெயிச்சாலும் நீ தோத்தது மட்டுமே பேசுற உலகம் தான் அது. அப்படி பயந்துட்டே இருந்தோம்னா புது விஷயம் எதுவும் பண்ண முடியாது. இறங்கி அடிச்சிடணும்னு முடிவு பண்ணி தான் நலன் கூட போய் ஜாயின் பண்ணது. நலன் இருக்கிற ஒரே தைரியத்தில் தான் அந்த படம் பண்ண நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படம் கத்தி மேல் நடக்கிற மாதிரி, ஒண்ணு ஜெயிக்கனா இல்லாட்டி நம்மளை போட்டு காலி பண்ணிடுவாங்க இந்த படத்துல. அப்படி ஒரு ரிஸ்கான ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஆக்டருக்கு. ஆனா படமா ஜாலியான படம், என்டர்டெய்னிங்கான ஃபிலிம். அவர் சொன்ன மாதிரி இது ஒரு 80s 90s தமிழ் சினிமாக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. நம்ம எல்லாமே நம்ம ரூட்ஸை போய் தேடிட்டு இருக்கோம் இல்லையா, அப்படி தமிழ் சினிமாவுக்கு ஒரு அடையாளமா இருக்கிற மசாலா படங்களுக்கு ஒரு ட்ரிபியூட்டா அந்த படம் இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். ஸோ ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெய்னர். ஒரு பக்கம் வாத்தியாருங்கிற கேரக்டருக்கு, அந்த கேரக்டருக்குள்ள இப்போ போலான்னு முடிவு பண்ணியாச்சு. உள்ள போனா அவர் ஒரு பெரிய கடல், புரட்சி தலைவர், மக்கள் திலகம், பொன்மன செம்மல்னு அவர் மக்கள் அவருக்கு வச்சிருக்கிற பேர் அவ்வளோ பெரிய பேர். அவரை பத்தி பேசினாலே புல்லரிக்குது எனக்கு. ஏன்னா அவரை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சு இந்த படத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான். லவ் யூ பாய்ஸ், லவ் யூ. இன்னைக்கும் லவ் யூ கைஸ், லவ் யூ மக்களே. இன்னைக்கும் நீங்க வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு போனீங்கன்னா அவரோட புகைப்படத்தை பார்க்க முடியும். ஒண்ணு அதுக்கு பொட்டு வச்சு மாலை போட்டு சாமி கும்பிட்டு இருப்பாங்க, இல்லாட்டி பெருமையா அந்த முகத்தை பார்க்கணுங்கிறதுக்காக வச்சிருப்பாங்க.
அப்படி ஒரு பெரிய ஐகான். அவர் வெறும் 60s 70s 80s இருந்த ஒரு நடிகர் இல்லை, அவர் ஒரு எமோஷன், அவர் ஒரு தனி சகாப்தம். அவர் மாதிரி யாருமே சொல்ல முடியாது. அவர் வாழ்க்கையில சந்திக்காத கஷ்டம் கிடையாது. ஆனா அவர் மாதிரி மக்கள் நேயம், அவர் மாதிரி தாராள குணம் அப்படி யாருமே நம்ம சொல்லிடவே முடியாது. அவர் சாதாரண ஆள் கிடையாது. அவர் தமிழ் சினிமாவை மாத்திருக்காரு, தமிழ்நாட்டு அரசியலை மாத்திருக்காரு, எத்தனையோ பேர் வாழ்க்கையை மாத்திருக்காரு. அவர் ரசிகர்களுக்கு நல்லதே சொல்லி, இன்னைக்கு நல்லது சொன்னா கிரிஞ்சுன்னு சொல்லும் போது நான் நல்லது தான் சொல்லுவேன், என் ரசிகனும் என்ன மாதிரி தான் இருக்கணும், நல்லதை மட்டுமே சொல்லி கொடுத்து தன் ரசிகனும் என்ன மாதிரியே இருக்கணும்னு பண்ணியிருக்காரு. அவரோட ரசிகர்கள் தண்ணி அடிக்க மாட்டாங்க, தம் அடிக்க மாட்டாங்க. எப்படி அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியலா அவர் இருந்திருக்க முடியும் அவங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர் பாடல்கள் மூலமா அவ்வளோ விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காரு. இன்னைக்கு நியாயம் தர்மம் இல்லாட்டி தன்னம்பிக்கை வேணும்னா இன்னைக்கும் அவரோட பாடல்கள் தான் நமக்கு உதாரணமா இருந்துட்டு இருக்கு. அவர் பாட்டை பாடினாலே வைரல் ட்ரெண்டு தான். அப்படி ஒருத்தர் அவர் நம்ம பண்ண போறோங்கிறது ரொம்ப ரொம்ப பயமா இருந்துச்சு. இன்னும் அவரோட பத்தி இன்னுமே பேசிட்டு இருக்கோம், இன்னுமே அவரை பத்தி பேசிட்டு இருக்கோம். அவர் ஒரு பாட்டுல சொல்லியிருக்காரு, வாழ்ந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும்னு அவரே பாடிட்டு போயிட்டார். தன்னுடைய வாழ்க்கையே மக்கள் பணியா இருக்கணும், மக்களுடைய நன்மை தான் என்னுடைய வேலைனே ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கு முத்தாய்ப்பா நம்மளோட சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு அவரோட பேரை வச்சிருக்காங்க. புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் பேரு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 400 ட்ரெயின் இங்கிருந்து கிளம்புது. ஒவ்வொரு ட்ரெயின் கிளம்பும் போதும் சென்னை புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் அவர்கள் பேர்ல சென்னையிலிருந்து கிளம்புற ட்ரெயின் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5000 தடவை அவரோட பேர் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி வாழ்றதுன்னா அப்படி எப்பேற்பட்ட வாழ்க்கையா இருக்கும், அவர் எப்பேற்பட்ட மனிதரா இருக்கும். அவரை நம்ம இங்க கொண்டு சேர்க்கணுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ தொடர்ந்து அவர் படங்களையே பாக்குறது, இன்ஃபேக்ட் சிலம்பம் கிளாஸ்லாம் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் தெரிஞ்சு இந்த ஷூட்டிங் டைம்ல காலையில 1 hour ஈவினிங் 1 hour ஷூட்டிங் போயிட்டு முன்னாடியும் முன்னாடியும் கண்டினியூஸா ஒரு 1 month ப்ராக்டிஸ் பண்ணேன். அனலர்ஸ் மாஸ்டர் தான் கூட நின்று அவங்க அப்பா கதையெல்லாம் சொல்லி, இன்ஃபேக்ட் வி ரியலி என்ஜாய். இது எங்க ஜென்ரேஷனோட ட்ரிபியூட்டா சொல்லலாம். இது ரொம்ப பக்தியோட அந்த கேரக்டர் பண்ணியிருக்கோம்னு நான் சொல்லுவேன். எவ்வளவு சின்சியரா அந்த கேரக்டர் அப்ரோச் பண்ண முடியும். இந்த படம் பார்க்கும்போது அவருக்கும் அவருடைய ரத்தத்தின் ரத்தமான ரசிகர்களுக்கும் என்ன உறவு இருந்துச்சு அப்படின்னு நீங்க கொஞ்சம் புரிஞ்சுட்டீங்கனாலே நாங்க பெரிய சக்சஸ் நம்புவேன். இதுல அவ்வளவு என்டர்டெயின்மெண்ட் இருக்கு, அவ்வளவு ஜாலி இருக்கு. அதை தாண்டி அந்த அற்புதமான ஒரு ரசிகனுக்கும் அவனுடைய ஒரு தலைவனுக்கும் இருக்கிற உறவு இருக்குல்ல, அன்கண்டிஷனல் உறவு இல்லை. நீங்க எங்களுக்கு கொடுக்குற அன்பு அன்கண்டிஷனல் அன்பு. எதுவுமே எதிர்பார்க்கல, நான் உன்னை பார்த்தா போதும், நான் உன்னை பத்தி பேசினா போதும்னு நீங்க இருக்கீங்கல்ல, அதுக்கு நான் இவ்வளவு கோடி கொடுத்துட முடியும், அந்த அன்புக்கு எவ்வளவு கோடி கொடுத்துட முடியும். இது ரசிகர்களுக்கு நான் பண்ற ஒரு விஷயமா, உங்களோட அன்பு, உங்க முகத்தை பார்த்து நீங்க கொடுக்குற அன்பு இருக்கு இல்லையா, அந்த அன்புக்கு பரிகாரமா நான் இந்த படத்துல நடிச்சேன்னு நான் சொல்லலாம். ஏன்னா இவர் ரசிகனுக்கும் அவனுடைய தலைவனுக்கும் இருக்கிற அந்த உறவு தான் இந்த படத்துடைய கோர் எமோஷன் நான் சொல்லுவேன். லவ் யூ தம்பி, லவ் யூடா, லவ் யூ ஆல்வேஸ்டா. ஸோ இந்த படம் ஒரு புது அனுபவம். இந்த படத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் முக்கியமா நான் ஜார்ஜோடைய ஒர்க்கும் சந்தோஷ் நாராயணோட ஒர்க்கும் கிரண்ஸோட ஒர்க்கும் சொல்லுவேன். ஏன்னா இது வேற ஒரு வேர்ல்டு, ஒரு பேரலல் வேர்ல்டு நலன் கிரியேட் பண்ணி இருக்கிறது. ஏன்னா எல்லாம் 90s கிட்ஸ் தான் சொல்லுவாங்க, டே நலன் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுடா, இந்த படம் வரட்டும்டா அப்பதான்டா தெரியும்னு 90s கிட்ஸ் கதறது நான் பாக்குறேன். ஸோ மறுபடியும் நமக்கு ஒரு ஓஜி மறுபடியும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்ப பார்க்க போறோம். எப்படி எம்ஜிஆர் சார் ஒரு ஓஜியோ அந்த மாதிரி திரும்ப ஒரு டார்க் காமெடியோட ஓஜியை மறுபடியும் இதில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஐம் சோ ஹாப்பி நலன் கூட ஒர்க் பண்றது. நான் நலன் மாதிரி டைரக்டர் நான் அடிக்கடி யோசிப்பேன், தெலுங்குல பெரிய படங்கள் பண்றாங்க, மலையாளத்துல வித்தியாசமான படம் பண்றாங்க, தமிழுக்கு என்ன அடையாளம் இருக்கு, நம்ம வித்தியாசமா என்ன பண்றோம். ஏன்னா இங்க ரொம்ப பயந்துட்டே இருந்தோம்னா யூஸ்வலான ஃபில்மே பண்ணிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை, புது விஷயங்கள் பண்ண முடியாது. அப்ப இந்த மாதிரி டைரக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அவங்க தொடர்ந்து படம் பண்றது முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில நலன் மறுபடியும் இந்த படம் பண்ணது, அது இந்த மாதிரி ஒரு டஃப்பான சப்ஜெக்ட் எடுத்துட்டு அதை இவ்வளவு ஜாலியா டெலிவர் பண்ணது ஐம் சோ ப்ரௌட் நலன். இந்த மாதிரி பேரியர் பிரேக் பண்ணலாம், புது விஷயங்கள் ட்ரை பண்ணவே விட மாட்டாங்க நம்மள. அந்த வகையில் ஐம் சோ ஹாப்பி. அண்ட் இந்த படத்துல வாத்தியாரா இருக்கணும்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கான மேக்கப் போடும்போது அவ்வளோ பயமா இருக்கும், பயந்தே நடிச்சிருக்கேன். பூர்ணிமா தேங்க்யூ. ஐ திங்க் ஒவ்வொரு காஸ்டியூமும் ஒரு 10-15 தடவை கரெக்ட் பண்ணியிருப்போம். பொறுமையா ஒவ்வொன்றும் பர்ஃபெக்ஷன் வர வரைக்கும் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. அதே மாதிரி செரீனா ஆகட்டும், என்னோட மேக்கப் மேன் முருகன் ஆகட்டும், அந்த மீசை வரையறதுல இருந்து அந்த உருவம் வேஷம் போட்டு அவரா நிற்கும் போது அவர் எப்படி இருந்திருப்பாருன்னு யோசிச்சோம்னா நமக்கு தலையெல்லாம் சுத்திரும். அவரை பத்தி கேள்விப்பட்ட கதைகள், அவ்வளவு கதைகள் வந்துட்டே இருக்கு. இன்னும் நல்லா அழகா சொல்லிட்டு இருந்தாப்புல. ஒருத்தர் பத்தி விசாரிச்சோம்னா ஒரு 10 கதை சொல்லுவாங்க சார், அவரை பத்தி மட்டும் விசாரிச்சா எங்க போனாலும் கதையா வந்துட்டு இருக்கு. அவர் மக்களுக்கு போய் செஞ்ச விஷயங்கள், மக்களை போய் தொட்ட விஷயங்கள் 1-2 சொல்ல முடியாது, அவ்வளவு இருக்கு. ஒரு உதாரணம் சொல்றேன், அவருடைய கான்வாய் போயிட்டே இருக்குமா ராதாகிருஷ்ணன் ரோட்ல. அப்ப கால் இல்லாத ஒருத்தர் அங்க டெய்லி நின்று காலில் பாப்பாராம் கார் போகும்போது.
ஏப்பா டெய்லி காலில் வந்து நிற்கிறியா, எதுக்குப்பா இங்கே நிற்கிறான்னு கேட்டதுக்கு அவர் என்ன உன்னை பார்க்கவா போறாரு, வண்டி வேகமாக போகுதுன்னு சொன்னதுக்கு அவர் சொன்னாராம், கோயிலுக்கு நம்ம போறோம், சாமி நம்மளை பார்க்கணும், நான் போறோம், நாம தானே சாமியை பார்க்க போறோம், நான் தான் அவரை பார்க்க வந்தேன்னு சொன்னாராம். இப்படியே போயிட்டு இருந்த கார் ஒரு நாள் நின்றுருக்கு, அவரே இறங்கி வந்திருக்காரு, கையில எவ்வளவு பணம் தெரியாது எடுத்து கொடுத்துருக்காரு, கடை வச்சு பொழைச்சிக்க, பீடி சிகரெட் விற்க கூடாதுன்னு சொல்லியிருக்காராம். ஸோ இப்படி அவர்கிட்ட அவரை பத்தின இன்சிடென்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ அவரோட கோடான கூட ரசிகர்கள் எல்லாரும் இருக்காங்க. அவங்க எல்லாரும் நிச்சயமா நாங்க திருப்திப்படுத்துவோம் நம்புறேன். சத்யராஜ் மாமாவே இங்க இருக்காரு, நான் பயந்தே தான் நடிச்சிருக்கேன்னு சொல்லுவேன். அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன், வாகேந்திர சார்கிட்ட கேட்டுட்டே இருப்பேன், ராஜ்கிரண் சார் கிட்ட கேட்டுட்டே இருப்பேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படம் வெளியே வருதுங்கிறது. சத்யராஜ் மாமா மறுபடியும் மொட்டை பாஸ் வில்லனா நடிச்சிருக்கிறது ஒரு ஸ்பெஷல் எலிமெண்ட்னு சொல்லலாம் இந்த படத்துல. ராஜ்கிரண் சார் வந்து ஒரு கம்ப்ளீட் டிவோட்டட் எம்ஜிஆர் அவர்களுடைய ஃபேனா நடிச்சிருக்காரு, இந்த தாத்தாவா நடிச்சிருக்காரு இந்த படத்துல. ஆனந்த்ராஜ் சார் ஒரு பயங்கர ஸ்பெஷல் பிந்தாஸ் கேரக்டர் அவரு. சுந்தர் சார் எல்லாருக்கூடையும், ஷில்பா ஐ திங்க் வெரி பிரேவ் ஆஃப் யூ டு டூ திஸ் கேரக்டர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து கண்ணம்மா ஒன்ன சாங்ல எல்லாரும் பார்த்து எல்லாம் கிறங்கிருக்காங்க பசங்க. மறுபடியும் இந்த படத்துல வேற ஒரு கேரக்டர்ல அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் வில் பி a வெரி ஸ்பெஷல் ஃபிலிம். ஜார்ஜோட ஒர்க் எக்ஸலண்டா இருக்கு. சனாவோட ஸ்கோர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா நான் பார்த்துட்டே இருக்கேன். டெஃபினட்டா வந்து ஒரு எபிக் சூப்பர். சனா சொன்ன மாதிரி நமக்கு சூப்பர் ஹீரோவா வந்து சினிமாவில் வந்தது எம்ஜிஆர் அவர்கள் தான். அவர் நம்மளுடைய உடல் பொருள் ஆவியில கலந்தவரா இருக்காங்க நமக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஐகான்ஸ் எல்லாருமே. ஸோ அவர் நம்ம சூப்பர் ஹீரோ எடுத்துட்டா நானும் இந்த படத்தை ஒரு சூப்பர் ஹீரோ ஃபில்மாவே பார்க்கறேன்னு சொல்லலாம். ஆனா நம்ம ஊர் மசாலா, நம்ம ஊர் ஸ்டைல்ல ஒரு படமா அது வந்திருக்கு. எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இது ரொம்ப வருத்திக்கிட்டு நிறைய எஃபர்ட் போட்டு பண்ண படம். ஸோ நிச்சயம் இந்த படம் வெற்றி அடையணும். ஞானவேலுக்கு வந்து மிரக்கல் தான் இந்த படம் வந்து இப்போ வந்து இறங்கி இருக்கிறது. அது புரட்சி தலைவரோட ஆசீர்வாதத்தோட இந்த படம் நல்லபடியா வந்து ரிலீஸ் ஆகணும். உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய அன்பு, பெரிய நன்றி இங்க வந்து இதை கலந்துக்கிட்டு வாழ்த்துனதுக்கு. பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு முக்கியமா, எல்லாரும் நீங்களாம் நிறைய பேர் எம்ஜிஆர் அவர்களையும் பார்த்துருப்பீங்க, அவங்கள பத்தி தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுடைய அன்பு எப்பவுமே எங்களுக்கு தேவை. உங்களோட அன்பு நீங்க எப்பவுமே எனக்கு கைட் பண்ணியிருக்கீங்க, எப்பவுமே சரியான படங்கள் பண்ணும்போது பாராட்டி இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை நீங்க சப்போர்ட் பண்ணணும். இந்த சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரியான அட்டம்ஸ் பண்ணும்போது நீங்க கொடுக்குற சப்போர்ட் தான் இந்த மாதிரி படங்கள் மறுபடியும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. லவ் யூ கைஸ். லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. தேங்க்யூ. கார்த்தி சார் அப்புறம் இன்னும் இது 5 பசங்க பொடி பசங்க நடிச்சிருக்காங்க. ஹலோ கைஸ். அவங்க எல்லாருக்குமே இது புதுசு. அதே மாதிரி கிருத்திக்கு ஃபர்ஸ்ட் தமிழ் படம். எல்லாரும் கீர்த்தின்னு கூப்பிடுறாங்க, எனக்கு கோவம் வரும். அது கிருத்திங்க அப்படின்னு. அதுவும் இல்லாம அவங்க வந்து நான் சின்ன வயசுல இருந்து உங்க ஃபேன்னு சொல்லி நம்மளை வெக்கப்பட வச்சிருவாங்க. செட்டுக்கு வந்து நம்மளை வெக்கப்பட வைக்கிற ஒரே ஆள் கிருத்தி தான். அவங்களை பாக்குறக்கே பயமா இருக்கு எனக்கு. ஆல் த பெஸ்ட் கிருத்தி. ஒரு கிரேட் டான்ஸர். ஃபர்ஸ்ட் டே ஷூட்ல வந்து அப்படி கால் மேல கால் போட்டு உட்காந்து வாட் கேன் ஐ டு ஃபார் யூ அப்படிம்பாங்க. நம்ம ஜாலி டு மீட் யூன்னு சொல்லணும். ஐ திங்க் தி வே ஷி கேரிட் ஹர்செல்ஃப். வரும் the way she researched for the character, the way she came and did it, அவ்வளோ அழகா பண்ணியிருந்தாங்க. you have a bright future, keep working hard. and இந்த இடத்துல நான் வந்து எப்படி நலன் வந்து சரண்யா பார்த்து சல்யூட் வச்சு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டாரு, அது மாதிரி நானும் ரஞ்சினிக்கு ஒரு சல்யூட் வச்சு தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்க சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம இங்கே வந்து வேலை செய்ய முடியும். அதே மாதிரி ஞானவேலுக்கு இந்த படம் பெரிய வெற்றி அடையணும், பெரிய லாபம் தரக்கூடிய படமா வரணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ரவி, தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் கார்த்தி சார் அதே குரல் ஒரு அழகான கேள்வியோட உங்களையும் சந்திக்கணும் நீங்க இருக்காங்க. வாங்க சார், வாங்க ப்ளீஸ். தம்பி கார்த்தி, ஐயோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. 1001 திரைப்படத்துல என்னுடைய ரசிகரா நடிச்சேன். பொன்னியின் செல்வன் திரைப்படத்துல நான் ரொம்ப ஆசைப்பட்ட வந்தியத்தேவன் கதாபாத்திரத்துல பல வருஷம் கழிச்சு அது உங்களுக்கா அமைஞ்சது. நடிகர் சங்கத்துல நான் இருந்த பதவியில தான் நீ இருக்க. நமக்குள்ள எவ்வளவு ஒற்றுமை பார்த்தியா? உண்மையா சொல்லணும்னா உங்க ஆசீர்வாதம் எப்பவுமே எனக்கு வேணும். நான் பல நாள் பல சோதனைகள் இருக்கும்போது உங்களை நினைக்காம போனதே இல்லை. அந்த ஷார்ட் டைரக்டர் ஆக்ஷன் சொல்றதுக்கு முன்னாடி ஐயா நீங்க உள்ள இருந்து நடிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு ஷாட்லையும் நடிச்சிருக்கேன். ஸோ வந்து மானசீகமா அவரை நான் தலையிலிருந்து கும்பிட்டுக்கிட்டே இருந்திருக்காங்கிறது தான் உண்மை. உங்களை வணங்கிட்டே தான் இருந்திருக்கேன். என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பயுமே இருக்கும். என்னுடைய அன்பு தம்பி சிவகுமார் என்னுடைய மிகப்பெரிய ரசிகர்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்க என்ன மாதிரி நடிக்க போறீங்கன்னு அவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம்
அவருடைய முதல் ரியாக்ஷன் என்னவா இருந்தது? ஒரு வாத்தியார்னு ஏன் சொல்றாங்கன்னா, எத்தனை சூப்பர் ஸ்டார் வந்தாலும் எல்லாத்துக்கும் பாதை போட்டு கொடுத்தது அவர் தான் வாத்தியார். அதனால அது பண்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னது. அண்ட் அதுக்கு எவ்வளவு மெனக்கெட்டுக்கணுங்கிறது. அப்பா கூட அவர் நடிச்சிருக்காரு. அப்ப வந்து சில ஆக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அடிக்கிற மாதிரி நடிக்கிற சீன் இருந்ததுன்னா அடிச்சிருவாங்களாம், அப்பதான் ரியலா இருக்கும்னு. அப்ப அப்பாவும் போய் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஆனா நீங்க அடிச்சிருக்கனே, நீ நடிகன் தானே, நான் அடிக்கிற மாதிரி நடிக்கிறேன், நீ அடி வாங்கின மாதிரி நடின்னு சொல்லுவாராம். ஸோ அவ்வளோ கேர்ஃபுல்லா பார்த்துக்கு வரோம் ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும். இன்னைக்கு இருக்கிற ஸ்டண்ட் யூனியன் ஆகட்டும், இன்னைக்கு இருக்கிற நடிகர் சங்கம் ஆகட்டும், எத்தனையோ சின்ன சின்ன யூனியன் ஆரம்பிச்சது அவர் தான். ஏன்னா எப்பவுமே அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு திட்டத்தையும் பிளான் பண்ணது அவராக தான் இருக்காரு. எல்லாத்துக்கும் முன்னோடியா அவராக தான் இருந்திருக்காருங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம் நமக்கு. அதனாலதான் அவர் என்னைக்குமே என்றும் மார்க்கண்டேனாவே இருக்கார். வாழ்த்துக்கள். நன்றிங்க. அப்புறம் காத்து வாவாதியாரேன்னு சொன்ன உடனேயும் கூப்பிட்ட குரலுக்கு முதலாளா நான் வந்து நிற்பேன். நீயும் அப்படிதான் நினைக்கிறேன், அப்படிதானே? அவரை பார்த்து கத்துக்கிட்டாதவங்களே யாருமே இருக்க முடியாது. யார் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்றதே இல்லை. அது 2-3 வகை சொல்லுவாங்களாம். இருந்தா கொடுக்கறது, இருக்கிறதுல கொஞ்சம் கொடுக்கறது, இருக்கிறதையே கொடுக்கறதுன்னு. இவர் இருக்கிறதையே கொடுக்குற ரகம். ஸோ அவங்க கிட்ட இருந்து தான் நிறைய கத்துக்கிறோம். எப்படி அடுத்தவங்களுக்கு செய்யணுங்கிறது அவங்க கிட்ட தான் கத்துக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களை மாதிரியே யார் எந்த உதவி கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம நம்மளால முடிஞ்சதை செய்யணுங்கிறது உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான் நினைக்கிறேன். அது அப்பாவோட வளர்ப்புன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி, ரொம்ப நன்றி. வாவாதியார் திரைப்படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அமைவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடரட்டும் உன் பணி, மக்களுக்காகவே அர்ப்பணி, வாழ்க வளர்க. இங்க இந்த தருணத்துல வந்து எம்ஜிஆர் ஐயாவே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க படத்துல. ஸோ அவங்களுக்கும் இந்த வகையில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க எந்நேரமும் அவரை மாதிரியே மேக்கப் போட்டு ஒவ்வொரு ஊரா போய் நடிச்சுட்டு வர்றவங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு, ப்ரொடக்ஷன் டீமுக்கு, எல்லாருக்கும் படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க சொல்லுங்க சார், வேணா டான்ஸ் ஆடிட்டு கூட பேசலாம். ப்ரொடக்ஷனில் மைக் வாங்கணும்னு தட்டி பார்ப்போம். அந்த மாதிரி எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க பெரியவங்களுக்கு, சான்றோர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். ஒரு அங்கங்கே நிறைய போஸ்ட்லாம் சரணியை காட்டினாங்க. அதாவது 9 இயர்ஸ் கழித்து படம் பண்ண வர்றாரு அப்படிங்கிற ஒரு பில்டப்பாக சொன்னாங்க. நான் எப்படி ஆக்சுவலாக நீங்களாம் பண்ணோம், 9 வருஷம் படம் எடுக்காமல் இருந்திருக்கான், இவன் என்ன பண்ண போகிறான்னு. ஆனால் எல்லோரும் கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க. சந்தோஷம், நன்றி. ஒரு வாட்டி சூதுகம் முடித்தோன்னே எஸ்ஆர் பிரபு சார் வந்து என்னை பிடிச்சவங்க தனியாக பேசணுன்னாரு. சரின்னு போய் பேசும்போது அவர் என்ன சொன்னேன்னா, சூதுகம்னு ஒரு தலைப்பு வச்சு இப்படி ஒரு படம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஐயா அது ஒரு கேலி, ஒரு கிண்டல், அதை அப்படி எடுக்காதீங்க அப்படின்னேன். அதை ஒத்துக்க மாட்டேன்ட்டார் அவர். சிவகுமார் சாரும் அது எப்படி அப்படி எடுத்திருக்காங்க பசங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டதா கேள்விப்பட்டேன். அப்போ அன்னைக்கு ஒரு வாக்கு கொடுத்தோம், கவலைப்படாதீங்க, நாங்கள் தர்மம் வெல்லுன்னு ஒரு படம் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த தர்மம் வெல்லும் தான் இந்த படம். ஸோ எங்கள் வாக்கை நாங்கள் நிறைவேற்றிட்டோம். அப்புறம் இந்த படத்துக்குள்ளே ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும்போது ஃபிசிக்கலாக சொன்னால் ஒரு கரும்பு மெஷினுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபிசிக்கலி இட்ஸ் அ வெரி டஃப் ஒர்க்கு. மென்டலி பார்த்தீங்கன்னா இது ஒரு கண்டிப்பாக எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் அப்கிரேடு தான் சொல்லுவேன். கொஞ்ச நாளைக்கு பக்ஸஸ் ஃபிக்ஸஸ்லாம் இருக்கும், பட் ஆனால் ஓவர் த லாங் பீரியட் இட் வில் பி சாஃப்ட்வேர் அப்கிரேட் தான் நினைக்கிறேன். இந்த படம் எனக்கு வாய்ப்பளித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள். அலாங் வித் ஞானவேல் சார், கார்த்தி சார், அவங்களால தான் இந்த படம் இட் ஹஸ் கம் அவுட். ஸோ வெரி கிரேட்ஃபுல். அப்புறம் இதில் ஒர்க் பண்ண மிச்ச எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறதுனா, இந்த படம் ஹிட்டானா அதுவே என்னோடய நன்றியாக நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களோட தெரிந்து கிடைச்ச ஒரு நன்றியாக நான் வச்சுக்கிறேன். தேங்க்யூ ஆல். அண்ட் சுந்தர் சூப்பரா, அவன் தான் மேக்ஸிமம் போனான் இந்த படத்தில். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல்ரா. தேங்க்யூடா.
நலன் சார் இருங்க, சில கேள்விகள் இருக்கு. உங்களுடைய முதல் படம் வித் கார்த்தி சார். சாரி உங்களுடைய முதல் படம் வித் கார்த்தி சார். முதல் திரைப்படம் வித் கார்த்தி சார் இல்லைங்களா? இந்த திரைப்படத்துக்கு, இந்த கதைக்களத்துக்கு கார்த்தி சார் தான் இஸ் த பர்சன் அப்படின்னு நீங்க முடிவெடுத்ததுக்கு காரணம் சொல்லுங்க சார். இல்லை, முடிவெடுக்கிறதுக்கு யோசிக்க தேவையில்ல, அது ஃபேக்சுவலாக லாஜிக்காக ஃபிக்ட் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்களா அந்த இமேஜ் எவ்வளோ பொருத்தமாக இருந்துச்சுன்னு? அதுவே அதாவது நாங்கள் இதில் வந்து இதுக்கு யார் பொருத்தமாக இருக்கான்னு யோசிப்பதற்கு அங்கே வேலை இல்லை. அதுவே யார் பார்த்தாலும் சொல்லுவாங்க, ஓ கரெக்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எளிதாக அமைஞ்சிருச்சு. பட் அவர் கன்வின்ஸ் பண்ணுறது தான் எனக்கு ஒரு ஒர்க்காக இருந்துச்சு. அதை நான் அது வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். அது ஏன்னா அந்த ஸ்கிரிப்டில் பல வெர்ஷன்ஸ் போணுச்சு, பல பேர்கிட்ட நான் கன்சல்ட் பண்ணியிருக்கேன், பல பேர்கிட்ட இருந்து அப்கிரேட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பண்ணி தான் என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சுச்சு. பட் ஆனால் அவர் கேட்ட சில கேள்விகள்லாம் வந்து அந்த கதைக்கு யூஸ்ஃபுல்லான விஷயமா மாறி அது எங்களை நல்ல இடத்துக்கு கொண்டு போணுச்சு. ஸோ அந்த வகையில் அவருக்கு மிக பொருத்தமான படம். The central plot of the film நம்ம வாத்தியார் அவர்கள் எம்ஜிஆர் சாரோடைய ஃபேன் பாயிசம் தான் இதோடைய கதைக்களம் அப்படின்னு கொண்டு வந்தது காரணம் என்ன சார்? நான் ஒரு ஆஸ் அ ரைட்டர், ஸ்டோரி ரைட்டர்னா, ஸோ எனக்கு வந்து கான்டெக்சுவலாக நம்ம சமுதாயத்தில் இருக்கிறோம், சினிமாவை வந்து நம்ம நேசிக்கிறோம் ஆஸ் அ சொசைட்டி. அதில் இப்படி ஒரு கதாபாத்திரம் உருவாகிறது வந்து ஆஸ் அ ரைட்டராக எனக்கு பயங்கர எக்ஸைட்டிங். ஸோ அதுதான் என்னை ஃபஸ்ட் ட்ரைவ் பண்ணுச்சு. எனக்கு நாங்கள் வந்து நான் பர்சனலாக நான் ஒரு வாத்தியார் ஃபேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. பட் அதுக்கப்புறம் இவர் எடுத்து அவரே தேர்ந்தெடுத்தோன்னா, வாவ் வாத்தியார் வச்சா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு உள்ளே போனதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட பயங்கரமான அட்மைரராகவும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக ஆகிட்டேன். அப்புறம் நான் அவரை பற்றி நிறைய பாசிட்டிவான விஷயம் சொல்லலாம். என்னென்னா, நான் அவரோட பொலிட்டிக்கல், பர்சனல் இதெல்லாம் விட்டுருங்க. ஞானவேல் சாரோட அப்பா வந்து ஒரு வாட்டியே சொன்னார், நான் இன்னைக்கு ஹெல்த்தியாக இருக்கேன்னா அதுக்கு வாத்தியார் தான் காரணம்னு சொன்னார். எந்த கெட்ட பழக்கம் இல்லைன்னா வாத்தியார் தான் காரணம்னு சொன்னார். ஸோ அந்த காலத்தில் வந்து ஒரு ஹீரோவை இன்ஸ்பிரேஷனாக எடுத்ததுனால அவர் ஹெல்த்தியாக மாறியிருக்காரு. ஸோ பொறுப்பாக அவர் ஒன்று பண்ணியிருக்காரு. அதுக்கு இந்த படம் டெடிகேஷன். வாவ் வாவ் சார். வா வாத்தியார் அப்படின்ற டைட்டிலுக்கு காரணம் என்ன சார்? இது வந்து வாத்தியாரை வாங்கன்னு அழைக்கிறோம், ரைமிங்காக இருக்குது. அப்புறம் நல்ல தலைப்புங்கிறது அதுவாக தேர்ந்தெடுத்துக்குது, நாங்கள் வைக்கிறோம், அவ்வளோதான். சூப்பர், ஃபேண்டாஸ்டிக் சார். நான் ஆல்ரெடி கேட்ட கேள்வி பட் ரிப்பீட்டில் கேட்குறேன் சார். 5 reasons நம்ம சூதுகவமோடைய அந்த ஐடியாலஜி மாதிரி, கிட்னாப் பண்ணுற 5 rules மாதிரி இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் 5 rules to watch this film in theaters. கார்த்தி சார் செலமாக சுற்றிருக்கார், கிருத்தி ஷெட்டி நல்லா டான்ஸ் ஆடிருக்காங்க, நான் டைலாக் எழுதியிருக்கேன், சனா மியூசிக் போட்டிருக்கார். அப்புறம் வந்து படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆஹா, அவ்வளோதான் சார். படம் ரொம்ப நல்லா இருக்கு, தியேட்டர்ஸ்ல கண்டிப்பா பாருங்க. மை லாஸ்ட் क्वेश्चन டு யூ சார். சனா சார் கூட உங்களுடைய 3rd அசோசியேஷன், 3 திரைப்படங்களும் சனா சார் தான். சனா சார் உங்களுடைய பாண்ட் அவர் கூட எப்படின்னு சொன்னாரு, நீங்க உங்க பாண்ட் அவர் எனக்கு பாருங்களேன். அதாவது நான் வந்து பாட்டில் லிரிக்ஸே இல்லாமல் ஆனால் லிரிக் எழுதுறது நான் திமுருன்னு நினச்சா அந்த ஆள் வந்து ஸ்டேஜில் அதை பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, அந்த ஆள் எனக்கு மேலே திமுரு. ஸோ இதுதான் எங்களுக்கு 2 பேருக்கும் ஒத்து போகிற ஒரு விஷயம். ஏன்னா எக்ஸ்பிரஸ் என்னோட மென்டாலிட்டி, என்னோட விதத்தை அவர் குட் எக்ஸ்பிரஸ் தட். படத்தில் என்னோட மூடை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய மோஸ்ட் சூட்டபிள் பர்சன் அவர். அண்ட் வி ஹேவ் லாங் வே டு கோ. நானும் சீனுலாம் போயிட்டு அவர் வீட்டில் சில நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம். வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேண்டாஸ்டிக் சார். அடுத்த படம் எப்போ சார் தருவீங்க? 2 இயர்ஸ்க்குள்ள. 2 இயர்ஸ்க்குள்ள. ஃபேண்டாஸ்டிக் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட சினிமா ஜேர்னியில் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் மெமரபிள், மோஸ்ட் செரிஷ்ட் டேஸ் வந்து நலன் அண்ட் ஸ்ரீனிவாஸ் கவினியம் அவங்க 2 பேரும் மீட் பண்ணது. எனக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, என்ன நடக்குதுன்னே புரியல. அதாவது சிரிச்சு பியாண்டுக்கு போயிட்டேன். ஏன்னா அவரோட நேச்சுரலாக அவர் வாழ்கிற வாழ்க்கையும் அவர் பேசுகிற விதமும் அவர் திங்க் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாகவும் ஒரு எனக்கு வந்து ஒரு சுனாமி ஆஃப் எமோஷன்ஸ் வந்தது. நலன் அண்ட் ஸ்ரீனிவாஸ் கவினியம் மீட் பண்ணுவோம் சூதுகவும் அப்போ. ஸோ அது ஐ வில் பி வெரி வெரி ப்ரவுட். எனக்கு அப்போயே ஃபீல் ஆச்சு, எனக்கு இது ஒரு ஃபினாமினன் இன் இந்தியன் சினிமா வந்து பயங்கரமாக உருவாகி பெரிய லெவலில் வரப்போகுதுன்னு சொல்லி ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ நலன்.
இந்த வா வாத்தியார் படம் நான் வந்து ப்ராபப்ளி ஃபஸ்ட்டு டைம் அண்ட் ப்ராபப்ளி த ஒன்லி டைம் நான் ஃபோன் பண்ணி இந்த படம் எப்படியாவது நான் பண்ணுறேன் தலைவா, எனக்கு மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி ஆள்லாம் வச்சு கெஞ்சி நான் வந்து சிவி குமார் சார்கிட்டலாம் பேசி, தலைவா மியூசிக் எப்படியாவது நான் எப்படி வேணாலும் பண்ணுறேன், எனக்கு தயவு செஞ்சு இந்த வாய்ப்பு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டேன். அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. ஒரு 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 ரியல் லைஃப் சூப்பர் ஹீரோ அப்படி நம்ம இன் ஹிஸ்ட்ரி அப்படி நினச்சோன்னா எம்ஜிஆர் அவர்கள் போல் எனக்கு ரீசெண்ட் ஹிஸ்ட்ரியில் ஐ திங்க் ஹீ இஸ் த லேட்டஸ்ட் ஹியூமன் சூப்பர் ஹீரோன்னு சொல்லலாம். அவருடைய கதைகள் இந்த படம் மூலயமா அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி, அவருடைய லைஃப்பில் என்னெல்லாம் நடந்தது, எப்படி அவருடைய சேலஞ்சஸ் அவர் எப்படி சந்திச்சார், எப்படி உடைச்சார் அப்படின்றத கேட்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ எனக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மியூசிக்கலாக பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு 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 சூப்பர் ஹீரோ ஃபில்ம் மாதிரி எனக்கு இந்த வாவாத்தியார் ஃபீல் ஆச்சு. அண்ட் அதை வந்து சூப்பராக அதை வந்து நிட் பண்ணியிருந்தார் நலன் அவர்கள். அண்ட் ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். கார்த்தி சாரோட பர்ஃபார்மன்ஸ் ஐ திங்க் கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார் நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணி. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி, இது சூப்பராக இருந்தது. அண்ட் எப்படி யூ ரிமைன் த சேம் போத் ஆஸ் அ பர்சன் அண்ட் உங்களுடைய இவ்வளோ வருஷம் ஹசில் பண்ணியும் யூ மெயின்டைன்ட் யுவர் எவ்ரி திங் வெரி வெரி டைட் அண்ட் இட்ஸ் அமேசிங். கீர்த்தி யுவர் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் அமேசிங். நான் வந்து லாஸ்ட் லெக் ஆஃப் அந்த டெலிவரிஸில் இருக்கேன், அதனால தான் வந்த உடனே ஓடி ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். அண்ட் சத்யராஜ் சார், அண்ட் வெரி 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 ப்ரவுட் டு பி இன் ஒன் ஆஃப் யுவர் மூவிஸ். ரீசெண்டாக உங்களோட படங்கள் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் நிறையா அமேசிங் பர்ஃபார்மன்ஸஸ் இந்த படத்தில் எனக்கு இருந்தது. என்னோட பெர்ஸ்பெக்டிவில் ஐ திங்க் நான் அந்த கதை கேட்கும்போது கூட கமர்ஷியல் சினிமாவுக்கு ஒரு நியூ ஒரு டோர் ஓப்பனராக இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ப்ராஸ்பெக்டிவாக எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த கதையை கேட்கும்போது எனக்கு ஒரு ஆடியோ நோட்டாக தான் அந்த கதையை வந்து அனுப்பிச்சிருந்தாங்க நல்லன்னு. ஸோ அப்படி இஃப் வீ கேன் ஓப்பன் அ டோர் ஐ வில் பி வெரி வெரி ஹாப்பி. அண்ட் ஸ்கோர்லாம் ஒர்க் பண்ணும்போது சம்டைம்ஸ் நமக்கு ரொம்ப வி ஃபீல் வெரி ஹாப்பி ஒர்க்கிங் ஆன் த ஸ்கோர். இந்த ஸ்கோரில் வந்து எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் கப்புள் ஆஃப் டேஸ் எனக்கு ரொம்ப பர்சனலி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அண்ட் ஐ விஷ் யூ ஆல் வெரி 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 ஃப்ரம் மை ஹார்ட் அ பிக் பிக் சக்ஸஸ் இந்த படம் மூலயமா. அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 days 4 days வந்து ஒன்று ஹிட் த ஸ்க்ரீன்ஸ். அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா புது அவென்யூஸ் ஓப்பன் ஆகணும்னு நினைக்கிறேன். அண்ட் நலனுக்குமே ஐ வாண்ட் டு விஷ் யூ ஃபார் யுவர் அமேசிங் ஜேர்னி இன் சினிமா. அண்ட் தேங்க்யூ என்னுடைய டீமுக்கு, நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க, மியூசிக் டீம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் என்னுடைய மென்டர் அண்ட் மியூசிக்கல் மென்டர், ஒரு ஹியூமனாக வந்து ஒரு மியூசிஷியன் எப்படி இருக்கணும்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். அது எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய முன்னோடி வந்து எம்எஸ்வி ஐயா. அவங்களோட இசை வந்து இந்த படத்தில் ஒரு உயிர் நாடி மாதிரி இருக்குது. அதில் வந்து அது மேலே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் அந்த இசையை வச்சு புதுசாக வேறு அரேஞ்ச்மெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கும் எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப ரொம்ப நன்றி நலன், கார்த்தி, ஸ்டுடியோ கிரேன் டீம், ஞானவேல் ராஜா சார் அவர்கள், என்னுடைய வெரி வெரி ஃபர்ஸ்ட் ஒரு குரூப் ஆஃப் டைரக்டர்ஸ்னு சொல்லலாம். ரஞ்சித், நலன், அப்புறம் கார்த்திக் சுப்பராஜ், வரிசையாக ஒரு 6-7 பேரோட நான் ஒர்க் பண்ணேன் என்னுடைய ஃபர்ஸ்ட் 6-7 ஃபிலிம்ஸு. இவங்க எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் சினிமாக்குள்ளே வந்ததுக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்த ஞானவேல் ராஜா சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அது தவிர நான் அதிகமாக பேசியிருந்தா. ஸோ என்னுடைய மியூசிக்கல் டீம், ரைட்டர்ஸ் விவேக், முத்தமிழ், அப்புறம் சிங்கர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இந்த லாஸ்ட் 1 or 2 months பயங்கரமாக ஹசில் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக. அவங்க எல்லாருக்கும் அவங்க சார்பாக நான் நன்றி அண்ட் உங்களுக்கு விஷஸ் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. பயங்கர ஒரு எனக்கு செம வைப்பாக இருக்குது அந்த படம் ஒர்க் பண்ணும்போது. அதே இது உங்களுக்கும் அது கன்வே ஆகும்னு நம்புகிறேன். அண்ட் விஷ் யூ ஆல் சக்ஸஸ் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட்டர்ஸ். பிடிச்சதுன்னா நிறைய பேர்கிட்ட சொல்லுங்கள். எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் சின்ன படமாக இருந்தாலும் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு சொன்னதுனால மட்டுமே அது மிகப்பெரிய வெற்றியாகும். ப்ளீஸ் சப்போர்ட்டர்ஸ். தேங்க்யூ.
தேங்க்யூ ஸோ மச் சனா சார். சனா சார், நீங்கள் சொன்ன மாதிரி எம்எஸ்வி ஐயாவுடைய மிகப்பெரிய ரசிகர் நீங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த திரைப்படத்தில் வாத்தியார் இஸ் சச் அ ஹியூஜ் ஸ்ட்ரிங் இன் தி என்டையர் ஃபில்ம். அப்படி இருக்கும்போது வாத்தியார் ஐயா அவர்களும் எம்எஸ்வி ஐயா அவர்களும் சேர்ந்த மாதிரி ஒரு பாட்டு கண்டிப்பாக இருக்கும்ல, தட் யூ கீப் ஹம்மிங். அதில் ஏதாவது ஒரு 4 வரிகள் எங்களுக்காக இந்த மேடையில் ப்ளீஸ். ஒரு சாங் ரிலீஸ் ஆகல, அதை நான் இப்போ பர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் அந்த பாட்டோட ஒரு அடாப்டேஷன் ரீமிக்ஸ்னு சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பாட்டும் இருக்குது, அது கூடவே ஒரு புது சாங்கும் இருக்குது, ஒரு நியூ அடாப்டேஷன் ஒன்று பண்ணியிருக்கோம். அது ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ப்ராப்ளி இந்த அப்கமிங் டேஸில் அந்த சாங்கும் வரும். அண்ட் அதில் என்னோட வெரி ஃபர்ஸ்ட் சாங் வந்து எனக்கு பாடினது வந்து சிங்கர் சத்யன். ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் சக்ஸஸ். ரீசெண்டாக கலக்கிட்டு இருக்காரு. அண்ட் அந்த சாங்கில் எங்கள் அம்மாவும் பாடினாங்க, வெரி ஃபர்ஸ்ட் சாங் வா ரூட் தலை அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இதில் அட்டகத்தியில். அதுக்கப்புறம் இப்போ அவங்க 2 பேர் சேர்ந்து இந்த ராஜாவின் பார்வை சாங் பாடியிருக்காங்க. ஸோ எனக்கு அது ஒரு தெரியல, எங்கள் அம்மா இருக்கும்போது எப்படி ஐ ஃபீல் வெரி லக்கி. அது அந்த சாம் வந்து படத்துக்கும் வரும் அப்படின்னு நம்புகிறேன். பியூட்டிஃபுல் சார். நலன் சாரோடைய மியூசிக்கல் டேஸ்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது கஷ்டமா ஈஸியா? நலன் வந்து எப்படின்னா அவர் ஒரு செயின்ட் மாதிரி. அவர் வந்து உங்களையும் சேர்த்து கரெக்ட் பண்ணிடுவார், இன்டர்னலாக கரெக்டாக அப்படி சரி பண்ணிடுவார். நீங்கள் அவர் பேசி முடிக்கும் போது அவர் என்கிட்ட சொன்னார், தலைவா பண்ணுங்க, ஃபுல்லாலாம் முடிச்சிடாதீங்க, கொஞ்சம் கேப் விட்டு வைங்க, நான் வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார். நான் வந்து எனக்கு பிடிக்கல, நான் மாற்றுவேன் அப்படிலாம் சொல்ல. ஸோ அந்த தாட் வந்து செம்மையாக இருந்தது. அப்புறம் படம் பார்த்துட்டு, தலைவா நல்லா இருக்கு தலைவா, இது தேவையான்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். அவருடைய பதில் பயங்கரமாக. சில படம் வந்து ரொம்ப மொக்கையாக இருக்கும் படம், நான் 2 பேர் பேசுவோம், அப்போ வந்து சொல்லுவார், தலைவா அவன் நல்லா இருக்குன்னு நம்பி அந்த பஸ்ஸில் ஏறி டூர் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். அவரோட எப்போ பேசினாலும் அவர் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுப்பாரு, அது வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு பெர்ஸ்பெக்டிவாக இருக்கும். ஐ திங்க் ஹீஸ் த OG ஆஃப் டார்க் ஹியூமர் இன் இந்தியன் சினிமா. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த மோட்டர் எப்போ ஆன் பண்ணாலும் வேற எந்த மோட்டரோட சவுண்டு கேட்காது, அதுதான் அவர். ஓகே சனா சார், கார்த்தி சார் இஸ் ஹியர். நீங்க இங்க இருக்கீங்க மெட்ராஸ்ல இருந்து, எங்களுக்காக ஒரே ஒரு பாட்டு 4 வரிகள் ப்ளீஸ். மெட்ராஸ்ல மேம் சார், மெட்ராஸ் அப்போ வந்து அவங்க எனக்கு ஞாபகம் இருக்கு சார், நாங்கள் ஒரு பேரலாக ஒரு மூமெண்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோம், நீங்கள் வந்து அதை நீங்கள் இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க சார். ரொம்ப தேங்க்ஸ். அதை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்காது. பேரலாக நம்ம கரெக்டாக பண்ணோம். அப்புறம் கடைசியில் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிமாகவே ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் சார். என்ன பாட்டு பண்ணுறது மெட்ராஸ்ல கனிமா சாங்கா? நான் பாடினா எல்லாம் ஓடி போயிடுவாங்க கஷ்டப்பட்டு. மண்டே இன்னைக்கு ஆள் சேர்த்துருக்காங்க. பரவாயில்ல, நான் வந்து ஒரு லாஸ்ட் 48 ஹவர்ஸ்ல 2 ஹவர்ஸ் தூங்கியிருக்கேன். ஓகே சார், அப்ப பாருங்க பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். இல்லனா இப்போ இந்த படத்தோட பாட்டு நீங்க பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஆமா, அந்த பாட்டு ஈஸியா பெர்ஃபார்ம் பண்ணிடலாமா? ஓகே சார், சோ அந்த பாட்டுக்கு போய்டலாங்களா? போய்டலாம் தாராளமா. ஆல்ரைட். சோ யாருடைய தாகமாக இருந்தாலும் அதை தீர்த்து வைப்பதுதான் தந்தையனின் கடமை. எந்த படம்? 1000 ஒருவன். இங்க நிறைய புரட்சி தலைவர் ரசிகர்கள் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்க வாத்தியாரா நடிக்கிறது எங்க வீட்டு பிள்ளை வந்து சூர்யாவும் கார்த்தி எங்க வீட்டு பிள்ளை. எங்க வீட்டு பிள்ளை வாத்தியாரா நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பி ஞானவேல் ராஜா, தம்பி கலையுலக மார்க்கண்டேயன் சிவகுமார் அவர்கள் அண்ணன் சொன்ன அடிச்சு போடுவாங்க. நீங்க சின்ன பையன் மாதிரி இருக்கிறீங்க, உங்களை போய் நான் எப்படி அண்ணன் சொல்றது? நலன் குமாரி சார் டைரக்டர், குமாரசாமி அவர்கள் டைரக்டர், அத்தனை பேருக்கு, தம்பி ஆனந்தராஜ் உட்பட அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். கார்த்தியின் ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது பாருங்க, நான் தீவிர வாத்தியார் ரசிகர், நான் இந்த படத்துல வில்லன். தம்பி ஆனந்தராஜ் வந்து வாத்தியார் ரசிகரா நடிச்சுக்காரு. கேட்டாரு, நான் டைரக்டர்கிட்ட கேட்டு அதை ஓபன் பண்ணலான்னு சொல்லிட்டாரு. நீங்க தலைவர் ரசிகர் தானே ஆனந்தராஜ்? தம்பி இல்லைங்க, டெஸ்ட் இருக்கு, அது உட்கார முடியாது பாருங்க. சார், நான் சொல்ற டயலாக் எல்லாம் எந்த படத்துலன்னு சொல்றேன், சும்மா நடிச்சா கேரக்டரா மாறும். தோசாமி, என் தாய் எனக்கு பால் ஊட்டி வளர்த்தாங்க, இந்த நிலத்தாய் எனக்கு சோறு ஊட்டி வளர்த்தாங்கடா.
இந்த தாயை விட்டு கொடுக்குற அளவுக்கு நான் கோழை இல்லடா. ஒரு பிடி மண்ணுக்காக எந்த தியாகத்தையும் பண்ணக்கூடிய பரம்பரையில வந்தவன்டான்னா, டேய் 100 என்ன 1000 என்ன லட்சம் பேர் ஒண்ணு கூடி படையெடுத்து வந்தாலும் இந்த இடத்தை விட்டு பிரிக்கவே முடியாதுடா. நான் ரத்த சிந்தினா அது இந்த மண்ணில் தாண்டா கலக்கும். நான் உடல் கீழே சாஞ்சா அது இந்த மண்ணை தாண்டா எனக்கு. என் உயிர் போனா இது இந்த மண்ணில் தாண்டா போகும். ஆனா அந்த நேரத்துல நான் எழுப்ப போகும் உரிமை குரல் இங்கு மட்டும் இல்ல, எங்கெல்லாம் உழைக்கிறவன் இருக்கிறானோ, எங்கெல்லாம் அவனுடைய வேர்வை துளிகள் விழுதோ, அங்கெல்லாம் என்னோட உரிமை குரல் உழைச்சுக்கிட்டே தாண்டா இருக்கும். அவர் சொன்னதுல பாதி பேர் கிடைச்சிருக்காரு. உரிமை குரல் படத்துல வர உரிமை குரல் பேர் சொல்லிட்டாரு. சரி, இது வந்து அவர் துப்பாக்கி சூடு வாங்கினதுக்கு அப்புறம், துப்பாக்கியால சுடுறதுக்கு முன்னாடி ஒரு அவருடைய வாய்ஸ் இருக்கு தெரியுமா? சொல்லுங்க. ஒரு படத்துல அஞ்சலி தேவி அம்மா வந்து ஒரு சர்வாதிகாரி ராணி, அவங்க தலைவர் வந்தோன்னு அவங்க மேல கத்தி எடுத்து வீசிடுவாங்க. அப்போ தலைவர் பேசுற ஒரு வசனம், என்னை கொல்ல இருந்தீர்களே அதே கத்தி உங்களையும் கொல்லும் என்பதை மறந்து விட்டீர்கள். குறிவைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறிவைக்க மாட்டேன். வீழ்ந்தது மகாராணியாரை வீழ்த்துவது சுலபம் என்பதற்கு அறிகுறியாக. ஆனால் ஆத்திரக்காரன் அல்ல கரிகாலன், அவன் கேட்கும் நீதியை நின்று நிதானமாகத்தான் கேட்பான். இது மகாதேவி மர்மயோகம். வாய்க்கு வந்ததெல்லாம் அடிக்கூடாது. சரி சரி, படிச்சிருக்கேன். இத சொல்லுங்க. படையிலே சேர்ந்தேன் மக்களுக்கு பணிபுரிய, நாட்டை காக்க சேர்ந்த பின்பு அறிந்தேன் ஆற்ற வேண்டிய படை மக்களை ஆள வைத்தது, வாழ வைக்க வேண்டிய படை மக்களை மாள வைத்தது என்று. உங்கள் ஆட்சியின் கொடுமைகள் அனைத்தையும் கண்டேன். ஆதரவற்று மக்கள் துடிப்பதையும் பார்த்தேன். மக்கள் அழுத கண்ணீர் ஆரண பெருகும். சண்டை வேண்டாம், உணவு வேண்டும், வாழ்வு வேண்டும் என்று அழலுவார்கள். அவர்களை அடிக்கச் சொல்லுவார் தளபதி. அணைக்கத்தாவும் மனசாட்சி. உள்ளம் குடித்தது, உதிரம் கொறித்தது. ஏன் இப்படி? எதற்காக? நடக்கலாமா? சரிதானா? இவைகளை எனக்குள் நானே கேட்டுக்கொண்டேன். ஒரே ஒரு முடிவுக்குத்தான் வந்தேன். மக்களிலே ஒருவன் தலைவராகும் வரையில் மன்னராட்சியின் அக்கிரமங்களுக்கு முடிவே இருக்காது என்பதை அறிந்தேன். படையிலிருந்து விலகினேன். புரட்சி கூட்டத்திலே புகுந்தேன். புரட்சியினரும் பயந்து விடாதீர்கள். இது ஆலயத்திற்கும் ஆயுத புரட்சி அல்ல. அதில் எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை. ஆனால் நாங்கள் தீயிடுவோம், தீமைக்கு கொள்ளையடிப்போம், மக்கள் உள்ளங்களை குவித்து வைத்து அனுபவிப்போம். அறிவு பொருட்களை கத்தி இல்லாத ரத்தம் சிந்தாத அறிவு புரட்சி எது? என்ன நாடோடி மன்னர். என்னை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய உண்டு, நம்பி கெட்டவர்கள் இதுவரை இல்லை. அது நாடோடி மன்னர். சரி, மனோகர் சார் கேட்பார் வாத்தியார் பார்த்து, நிலைத்து நிற்கும் என் அதிகாரத்தின் ஆழம் புரியவில்லை உனக்கு. உங்கள் அதிகாரம் என்ன சிலப்பதிகாரமா? என்றென்றும் நிலைத்திருப்பதற்கு. அது வந்து 1001 படத்தை சோசியல் டயலாக். வீட்டுக்குறையில ஒட்டடை படிக்கணும்னு யாருமே ஆசைப்படுறது இல்ல, அது தானா படியுது. வாழ்க்கையில வர துன்பங்களும் அப்படித்தான். அத நாம தான் நம்ம மன உறுதியால போகணும். இது இதுல இருக்கு, நான் கேட்டு சொல்றேன். கேட்டு சொல்றேன். இல்ல சந்திரோதயம். ஓகே, பரவாயில்ல, பொழைச்சு போங்க. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. Guys, I think for one moment சத்யராஜ் சாருக்காக ஒரு மிகப்பெரிய கைதட்டல் கொடுத்துடலாம். This is iconic sir. நீங்க மிகப்பெரிய வாத்தியார் ரசிகர் எங்களுக்கு தெரியும். ஆனா இவ்வளவு பெரிய வாத்தியார் ரசிகர் அப்படின்றது வேற லீக் சார். மன்னிக்கணும், நான் வந்து எம்ஜிஆர் ரசிகர் அவருன்னு சொல்லிட்டேன். அவர்கிட்ட இருந்து கர்லா கட்டைய வந்து வாங்கினவர் இவர் தான். ஆனா இந்த கர்லா கட்டையை கொடுத்தது என்கிட்ட தான். அவர் வந்து எப்படி ஒருத்தர் துப்பாக்கி கொடுத்துட்டு போனாரோ அதே போல இவர் கர்லா கட்டையை கொடுத்திருக்காரு. சார் அது இப்ப அவுட் ஆஃப் போர்ஷன் சார். அது கர்லா கட்டை வாங்கின கதை. நான் வாத்தியார பார்க்க தோட்டத்துக்கு போனேன். போனோன்னே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். அண்ணா ஒன்றும் வேண்டாண்ணே, எப்போ வேணாலும் உங்களை வரேன், பார்க்குறேன், போகிறேன், அது போதும்ண்ணே. இல்லை ஏதாச்சும் கேளுங்க அப்படின்னாரு. அண்ணா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுற ஒரு தம்பிள்ஸ் இருந்தால் கொடுங்க, நல்லா பெருசாக கேளுங்க அப்படின்னு. ஐயோ பெருசாக நீங்கள் எனக்கு ஏதாச்சும் பண்ணாலும் அதை வச்சு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, ஒரு தம்பிள்ஸை கொடுங்கண்ணே போதுன்னு வாங்கிட்டு கேட்டால் ஒரு கரலாக்கட்டை கொண்டு வந்து கொடுத்தாரு. அதை தூக்கிட்டு வந்துட்டேன். என்ன வெயிட் தெரியுமா? பட்டிக்காட்டு பொண்ணையால சுற்றி இருப்பாரு. பயங்கர வெயிட். ஒயிட் பேண்ட், ரெட் ஷர்ட், பிளாக் பெல்ட். அந்த படத்துல ட்ரெஸ். ஆமா ஆமா.
சார் என்ன சார் இப்படி அணுவணுவா ரசிக்கிறீங்க? ரொம்ப அரக்கத்தனமான ரசிகர், பக்கத்திலேயே வர முடியாது. இங்க வர நாங்க யாரும் அட்டெம்ப்ட் கூட பண்ணல சார். பட் அந்த ரசிகர் இந்த திரைப்படத்துல அவ்வளவு முக்கியமான ஒரு கதாபாத்திரம். 1958 ஆகஸ்ட் மாசம் 22ஆம் தேதி பாருங்க டேட்டோட 64 பொங்கலுக்கு வேட்டைக்காரன், 65 பொங்கலுக்கு எங்க வீட்டு பிள்ளை, 66 பொங்கலுக்கு அன்பே. வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி. சத்தியமா தெரியல சார். எல்லா சார் தான் சார் சொல்றேன். இது வேற லீக் சார். இது மாதிரி வரவே முடியாது. எல்லா படத்து வசனம் தெரியும், மத்தவங்க எல்லாம் பேசணுங்கிறதுக்காக விட்டு வச்சுட்டு போறேன். ஒரே ஒரு வாத்தியார் தான், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். எனக்கு என்ன மகிழ்ச்சினா, வேற யாரும் அந்த வாத்தியார்னு கேரக்டர் நடிக்காம எங்க வீட்டு பிள்ளை 1000ல் ஒருவன் கார்த்தி நடிக்கிறது உண்மையிலே சொல்றேனுங்க. ஏதோ கார்த்தியா இருந்தங்காட்டி நாங்கெல்லாம் விட்டு போனா போதும் 1000ல் ஒருவன் அப்படிங்கிற டைட்டிலுக்கு. வேற யாராச்சும் எடுத்திருந்தாங்கன்னா குப்பு 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 குப்புன்னு எரிஞ்சிருக்கு. இது நம்ம ஆளா போன காட்டி சரிப்பா நம்ம கார்த்தி தான்ப்பா 1000ல் ஒருவன் நடிச்சுட்டு போட்டுப்பா அப்படின்னு விட்டா. பரவாயில்ல, நிறைய இடத்துல பாஸ் ஆயிட்டீங்க. ஆமா, ஒரு லவ் சீன் டைலாக் சொன்னா தெரியுமா? வேண்டாம், இல்ல நல்ல சீனு. 1000ல் ஒருவன்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. 2 பேருக்கு ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு பிரியம் இருக்கும். பட் ஒரு லேடிஸ்க்கு ஒரு வெக்கம் இருக்கும்ல, கட்டி பிடிக்கலாம்னு ஆசை இருந்தாலும் வெக்கத்தோடு இருப்பாங்க. அப்ப அந்த அலை அடிச்சு போட் ஆடணும்னா ஜெயலலிதா மேடம் வந்து வாத்தியார் மேல விழுந்துருவாங்க. விழுந்தோன்னே பொல்லாத அலை அப்படிம்பாங்க. வாத்தியார் நம்மை புரிந்து கொண்ட அலை. அது வந்து திருமணம் ஆன பிறகு உள்ள பேசுற வசனம் அது. கப்பலுக்கு அடியில. ஓகே, மத்தவங்க எல்லாம் பேசணும். இத்துடன் எனது இல்ல ஐயா, வாத்தியார் மேல இவ்வளவு பிரியம் வச்சிருக்கீங்க நீங்க. இங்க ஒரு சில கேள்விகள் அவரும் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். வாங்க வாங்க கண்ணு வாங்க. அங்க வரணுமா? சார் நீ கண்ணு அந்த கண்ணு இல்ல சார். சரி சரி. தம்பி சத்யராஜ் எப்போ இருக்கீங்க? அண்ணா நல்லா இருக்குண்ணா, ரொம்ப நல்லா இருக்குண்ணா. உங்க ரசிகருக்கு நல்லா தாங்கண்ணா இருப்பாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்துல தம்பி கார்த்தி என்ன மாதிரியே நடிச்சிருக்காரு. அதை பத்தி நீங்க தான் சொல்லணும். ஏன்னா நீங்க தான் என்னோட ரத்தத்தின் ரத்தம். சொல்லுங்க அண்ணா. கார்த்தி வந்து முதல் படத்திலேயே பல அவார்டை வாங்கிட்டாரு, பருத்தி வீரன் அப்படின்னு. தொடர்ந்துண்ணா அண்ணா வாத்தியார் அண்ணா தொடர்ந்து 5 படம் கண்டினியூஸா ஹிட் கொடுத்த முதல் ஹீரோ கார்த்தி தானே. அந்த சந்தோஷம் இருக்குண்ணே. இல்லாட்டின்னா உங்க கேரக்டர் எடுத்து நடிச்சு பண்றதுக்கு வந்து ஒரு பெரிய தைரியமான, எங்களை மாதிரி உங்களுடைய வெறித்தனமான ரசிகர்கள்லாம் கோச்சுக்கும் இல்லையா. பட் கார்த்தி வந்து ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணி எங்கிட்ட நிறைய டவுட் கேட்டிருக்காரு. பஞ்சு டைலாக் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறேண்ணே. கண்டிப்பா உங்க பேரை தம்பி கார்த்தி அருமையா காப்பாத்துவார். அதனாலதான் அவர் 1000ல் ஒருவன். அண்ணா வாழ்க்கைக்கு ஒரே ஒரு தத்துவம், நீங்க சொன்ன டைலாக் போதுண்ணே. நான் என் பிறந்தேன்ல மேஜர் சுந்தர்ராஜ் உங்களை பார்த்து கேட்பாரு, உங்க கொள்கை தான் என்ன அப்படின்ட்டு. அழறவனை சிரிக்க வைக்கணும், சிரிக்கிறவனை சிந்திக்க வைக்கணும். இதுக்கு மேல என்னென்ன டைலாக் வேணும்? ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது நீங்க என்ன மிகப்பெரிய ரசிகர்னு எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். ஆனா எந்த திரைப்படத்துல என்ன பார்த்து நீங்க ரசிகனானீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அண்ணா நான் வந்து 10ஆம் கிளாஸ் படிக்கல தானே 1964 பொங்கலுக்கு வேட்டைக்காரன் படம் வந்தது. அந்த படம் பார்த்ததுல இருந்து உங்களுடைய தீவிர ரசிகன் ஆயிட்டுனேன். அந்த படத்துல வர பாடல் வரிகள் ஒண்ணு போதுனே எங்களை எல்லாம் வழி நடத்துறதுக்கு. இங்க இருக்கிற அத்தனை பேரையும் வழி நடத்துறதுக்கு அந்த பாடல் வரிகள் போதும்னே. மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். அது போதுனே தம்பி. பாட்டு விட்டு வைக்கலையா நீ? அருமை. அப்புறம் நான் கொடுத்த அந்த கடலாக்கட்டைய இன்னும் பத்திரமா வச்சிருக்கியா? ஆமாண்ணா வச்சிருக்கேண்ணா. ஆனா என்னன்னா நீங்க கொடுத்தப்போ அந்த கடலாக்கட்டை எடுத்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேண்ணே. இப்போ I am 71. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா அதை தூக்கி சுத்தணும்னா சைடு கழட்டுருச்சுன்னா வம்பா போயிடும். ஆனந்தராஜுக்கு வேட்டு வைக்கலான்னு கொடுத்தேன்னா தம்பி தப்பிச்சுட்டாப்லன்னு நினைக்கிறேன். எடுத்து சுத்தினீங்களா படத்துல? சரி சரி, மிக்க நன்றி. ஓகே. கட்டப்பாக்கு கரலாக்கட்டை சுத்ததெல்லாம் ரொம்ப ஈஸி. கட்டப்பாக்கு கரலாக்கட்டை சுத்ததெல்லாம் ரொம்ப ஈஸி. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தம்பி. நீங்க மிகப்பெரிய உயரத்துக்கு வந்துகிட்டே இருக்கணும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ணா கட்டப்பா படத்துல எனக்கு கேரக்டருக்கு பேர் வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் உங்க ரசிகரா இருந்ததுனால தானே. அதனால தானே சின்ன வயசுலயே 2 கையிலையும் சிலம்ப சுத்தி பழகிட்ட, கத்தி சண்டை எல்லாம் பழகிட்ட. அதனால தானே எனக்கு கட்டப்பாவை நடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருந்தது.
இந்த நேரத்துல உங்களுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன் கட்டப்பா நடிச்சதுக்கு. வாத்தியார, தேங்க்யூ வாத்தியார. தேங்க்யூ, ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. நான் ஒரு டைலாக் சொல்லுவேன், சொன்னா சத்யராஜ் சார் கோச்சிக்குவாரு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சௌகரியமா இருக்கீங்களா? அடங்கப்பன் தாமரை பண்ணியில கிளம்புங்க. அண்ணனுக்கு எப்படி தகடுமா தகடு தகடு அப்படின்ற மாதிரி எனக்கு இந்த டைலாக் மாட்டிச்சு. என்னோட இன்ஸ்டியூட்ல படிச்சேன்னு சொன்னார் சுந்தர். அப்கோர்ஸ் சிவராஜ்குமாரும் நானும் கிளாஸ்மேட் தான். சிவராஜ்குமார் இல்லையா, அந்த கன்னட ஹீரோ இருக்கார்ல, அப்புறம் நானும் கிளாஸ்மேட் தான். அப்பா வந்து, நான் அப்பான்னு சொல்றேன் சிவகுமார் அண்ணனை, எனக்கு அண்ணன் மாதிரிதான், இவங்கெல்லாம் அண்ணன் குழந்தைங்க தான். இந்த கதையை ஏன் சார் வந்து கார்த்திக் சார் ஒத்துக்கிட்டார் அப்படின்னா, அதுக்கு முழு காரணம் இவரா தான் இருப்பாருன்னு நான் நினைச்சிட்டேன். ஏன்னா வந்து அவரோட நெருங்கி பழகக்கூடிய ஒருத்தரா இந்த கூட்டத்துல யாரை பார்த்தேன்னு தெரியல, நான் வந்து சிவகுமார் அண்ணனை தான் பார்த்தேன். அப்கோர்ஸ் நாங்க நடிக்க வரும்போது கனவுகளோட பிலிம் இன்ஸ்டியூட்ல இருந்து வரும்போது அவர் தான் முதல் முறையா பார்த்தோம். அப்கோர்ஸ் என்னோட முதல் படம் அவர் கூட தான். அதனால இந்த நேரத்துல வந்து என் நன்றிகளை உங்கள் பாதங்களிலே காணிக்கையாக செலுத்துகிறேன். இந்த கதையை நீங்க ஓகே பண்ணதுக்காக. நான் டைரக்டர் நலன் பெரியசாட்ட நலன் பெரிய வச்ச ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் அது ஒண்ணுதான், இந்த படத்தை தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிடுங்க. இது வந்து போன எம்பி தேர்தல் இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த தேர்தலுக்கு கரெக்டா பயன்படுத்திருக்காருன்னு நான் நம்புறேன். ஸோ அதனால ஐ தேங்க் டு நலன் சார். இந்த படத்துல வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு என்ன கேட்கலாம், நான் என்ன பண்றேன்னு சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன், கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன் உங்ககிட்ட. ஏன்னு கேட்டீங்கன்னா, படம் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னு. எனக்கு நிறைய ஆர்டிஸ்ட சந்திக்கிற வாய்ப்பு மிக குறைவாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் நலன் சார் வந்து என்கிட்ட பேசும்போது, இந்த கேரக்டர் நீங்க பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. ட்ரெய்லர் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ அதனால அந்த கேரக்டரை என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் சார். அண்ட் சத்யராஜ் சார் வந்து இன்னொரு அண்ணன் மாதிரி அவர் வந்து இந்த படத்துல ஒரு 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 செல்லமா ஒரு வார்த்தையை சொன்னார் என்கிட்ட. வீட்டுக்கு அனுப்புறீங்க, புரட்சி தலைவர் யூஸ் பண்ண கர்லா கட்டைய தூக்குறீங்க, வண்டியில எடுத்துட்டு போறீங்க, ஷூட்டிங்ல யூஸ் பண்றீங்க, அப்படியே திருப்பி கொடுத்து விட்டுறீங்க அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. ஸோ அதனால ஐ தேங்க் டு சத்யராஜ் சார். அந்த கர்லா கட்டை நீங்க எல்லாம் பார்க்கணும். உண்மையை சொல்றேன், இந்த இப்படி தூக்கி நிறுத்தலாம் பார்த்தா நிறுத்த முடியல. நான் ரெண்டு கையை வச்சுட்டு, ஸோ அதை வாங்கி பத்திரமா வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தேன் வீட்டில். ஸோ அதனால தேங்க்யூ வெரி மச். அதை தூக்கி சுத்தி இருக்காருன்னா அவருடைய வலிமை என்னன்னு நமக்கே தெரியுது. ஸோ இன்னைக்கு சிவகுமார் அண்ணன் யோகா பண்ற மாதிரி அவர் மார்க் என்னன்னு சொல்லுவாங்க. அவர் வந்த உடனே என்கிட்ட கேட்ட கேள்விடா, டேய் எங்க வீட்டு பொண்ணு கொண்டு கொடுத்துருக்கடா, நல்லா பாத்துக்கடா அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால நல்லா பாத்துக்கிறான்னு, டோன்ட் வரின்னு. தேங்க்யூ வெரி மச். இந்த படத்துல வந்து இந்த விழாவுடைய நாயகன் திரு சந்தோஷ் நாராயண் அவர்கள், அவரு ரொம்ப சுர வாசிச்சுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். வந்துருவாருன்னு நினைக்கிறேன். வந்தாருன்னா சந்தோஷம், வரலன்னாலும் சந்தோஷம். வரலன்னா அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா 12th ரிலீஸ் நாங்க அனௌன்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால இந்த படத்தினுடைய நாயகன் திரு கார்த்தி சார், ஐ தேங்க் டு கார்த்திமா. தேங்க்யூ வெரி மச். இதை வந்து கிவ் மீ a nice opportunity. எனக்கு அவருக்கு மட்டும்தான் காம்பினேஷன் இருந்தது, வேற ஆர்டிஸ்டோட பெரிய காம்பினேஷன் எனக்கு பெருசா இல்லை. ஸோ அதனால ஐ தேங்க் டு கார்த்திக். வந்து என்னுடைய அண்ணன் குழந்தைங்க மாதிரி. ஸோ இவராகட்டும், சூர்யாவாகட்டும், ஜோ சிஸ்டர் ஆகட்டும், தேங்க்யூ. நான் கண்டிப்பா சொல்லிடுறேன் சூர்யா கிட்ட. தேங்க்யூ. இவங்க எல்லாம் வந்து என்னுடைய ஃபேமிலி மாதிரி. இதை வந்து
பெருமையாகவும் சொல்கிறேன், சில நடிகர்கள் வந்து வயதாகி ஒதுங்கிட்டாங்க அல்லது மறைந்த தலைவர், நாங்கெல்லாம் மறைஞ்சு போகலாம், இருக்கலாம், எங்களை ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஆனால் மறக்க முடியாத ஒருத்தர் இருக்காரு, அது வாத்தியார் மட்டும்தான். அவர் என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு நபராக இருப்பாருன்னு நான் நம்புறேன். நாங்கெல்லாம் ஈஸியாக மறந்துடுவோம். அதனால அந்த கேரக்டரை துணிச்சலோட செஞ்சிருக்கிற திரு கார்த்தி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். இந்த படத்துல பண்ண திரு கேமராமேன் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும், ஸ்டென்ட் குரூப் ஆகட்டும், இந்த படத்துல பண்ண எல்லா டெக்னீஷியனையும் சொல்லணும்னு ஆசை தான் எனக்கு. இருந்தாலும் எனக்கு காசு கொடுத்த தயாரிப்பாளர்ல இருந்து காஃபி கொடுத்த ப்ரொடக்ஷன் பாய் வரை என் நன்றியும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த படம் நிச்சயமா ஒரு சினிமா உலகத்தை திரும்பி பார்க்கிற ஒரு படமா தான் இருக்கும்னு நான் நம்புறேன் என்னுடைய கேரியர்ல. தேங்க்யூ வெரி மச். இந்த படத்தை எல்லாம் தியேட்டர்ல பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படத்தை நலன் பெரியசாமி சார் எடுத்திருக்காருன்னு நான் நம்புறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஞானவேல் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ அர்ச்சனா. சார், உங்ககிட்ட ஒருத்தர் பேசணும்னு ஆசைப்படுறாரு சார். கேக்குறீங்களா? சொல்லுங்க. ஓகே, ரெடி? சொல்லுங்க. சொல்லுவாரு சார். என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, என்னை வாழ வைத்த தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் என் அன்பு சொந்தங்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன தம்பி ஆனந்தராஜ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கானே. அதாவது என்னுடைய நண்பர் நம்பியாருக்கு அப்புறம் வில்லன் நடிகர்கள்லயே எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நடிகர் நீங்க. இந்த திரைப்படத்துல நீங்க என்னுடைய ரசிகனா நடிச்சிருக்கீங்க. அதை பத்தின அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. சொல்லலாம், நிறைய சொல்லலாம். அதை சொல்லக்கூடாதுன்னு ஒரு அன்பு கட்டளை வந்து டாக்டர் இருந்து வந்திருக்கிறதால அப்ப ஷார்ட்டா சொல்லுங்க. எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொன்னீங்க. திரு நம்பியார் அவர்களுக்கும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொன்னீங்க. புரட்சி தலைவருக்கும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொன்னீங்க. அண்ணன் ஒருத்தர் இங்க உட்கார்ந்துருக்காரு, சிவகுமார் அண்ணன், அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. அதனாலதான் இன்னை வரைக்கும் நல்லா இருக்காரு. என்னை பார்க்கும்போது சில நடிகர்கள் என்னை வந்து என்ன சொல்றது, நான் வந்து என்னை விட மூத்த நடிகர்களுக்கு கொஞ்சம் நடுவில் மாட்டிட்டேன், என்னை விட இளைய நடிகர்களுக்கு கொஞ்சம் மேல மாட்டிட்டேன். திரிசங்க மாதிரி நடுவில் மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கேன். என்னடா வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களை விட 10 வயசு சின்னவன் அப்படின்னா இவங்களோட 10 வயசு பெரிய வேண்டுற மாதிரி கார்த்தியை விட நான் வந்து ஒரு 15 வயசு பெரியவனா இருப்பேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஓகே, சத்யராஜ் சார் கை காட்டுறாரு, தலைவர் கொஞ்சம் கம்மியா சொல்லுங்க தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா சரி ஓகே, நான் உங்களை மறந்து அடிச்சு விட்டேன். ஓகே விட்டுட்டேன். இன்னும் பெரிய நடிகருக்கு ரஜினி சார் என்னை பார்க்கும்போது கேட்டாரு, இன்னும் அப்படி இருக்கீங்களே அனந்தராஜன், இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு சார், அதனால அப்படியே இருக்க சார்ன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஞானவேல் சார் அங்கே உட்காந்து கபாடி விட்டுட்டு இருக்காரு, பக்கத்துல சிரீஷ் வேற உட்காந்து இருக்கா, அதனால சிரீஷ் நான் பார்த்தேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ரொம்ப சந்தோஷம். இந்த குரலை கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். ஆனா இந்த படம் பாருங்க, அப்பதான் நான் என்னன்னு சொல்லுவேன் உங்களுக்கு, நான் என்னவா நடிச்சிருக்கேன் இந்த படத்துல அப்படின்றது படம் பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். ஆசைப்பட்டுட்டாங்க சார். என்ன ஜோக் காமிக்கிறீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி மேடையில் ஏறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன்னு எனக்கு தான் தெரியும்.
அதுக்கு முன்னாடி வந்து சாதனையாளர்கள்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க. சிவகுமார் சார் இருக்காரு, நம்ம ஹீரோ இருக்காரு கார்த்திக் சார். நான் வாத்தியாருன்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. எம்ஜிஆர் சாரை பற்றி நான் ஒன்றும் சொல்லணும் அவசியமே கிடையாது. இதை பற்றி ரொம்ப அதிகமாக பேசியிருக்கோம் நான் சத்யராஜ் சார் கூட. நான் வாத்தியாரு அப்படின்னாவே சத்யராஜ் சார் வந்து பேசிட்டே இருப்பார் அவர் எம்ஜிஆர் சாரை பற்றி. அந்த மாதிரி ஒரு ஐகானிக் ஒரு ஆக்டரை வந்து போர்ட்ரேட் பண்ணுறது சாதாரண விஷயமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஐக்கான ஒரு லெஜண்டை கார்த்திக் சார் பண்ணியிருக்காரு. சார், ஆல் தி பெஸ்ட், யூ ஆர் டெஸ்டின்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்புன்றது சொல்லுவாங்க, இந்த மாதிரி அமைப்பு வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து எம்ஜிஆர் சார் வந்து போர்ட்ரேட் பண்ண சாதாரண மேட்டர் கிடையாது. அந்த பாடி லாங்குவேஜ், அந்த ஜெஸ்டரு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க. இது எல்லாத்தையுமே கரெக்டாக காஸ்டியூம்ல இருந்து அந்த பாடி லாங்குவேஜ்ல இருந்து கரெக்டாக வந்து கார்த்திக் சார் பண்ணியிருக்காரு. நான் ஒன்றும் ஃபுல் படம் பார்க்கல, பார்த்துட்டு டெஃபினட்டாக வந்து சந்தோஷப்படுவேன். நிறைய பேரை பற்றி இங்கே பேசலாம், நிறைய டெக்னீஷியன்ஸு எல்லாமே வந்திருக்காங்க, பெரிய விஷயம். நான் ஸ்டூடியோ கிரீனில் வந்து இது 2வது படம் பண்ணுறேன். ஞானவேல் சார், தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் பேசிகிட்டே இருக்கலாம், நான் யாரையுமே விடலை. பட் எனக்கு பிடிச்ச டைரக்டர் நலன் சார். ஏன்னா அவர் தான் வந்து காதலும் கடந்து போகல வந்து என்னை வந்து ரீஎன்ட்ரி கொடுத்த டைரக்டர் நலன். ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவர் படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்காரு, இந்த படத்துல எனக்கு கொடுத்தாரு. அதில் ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஸ்கிரிப்டை வந்து கார்த்திக் சார் படித்தாராம், நம்ம ஹீரோ படிச்சிருக்காரு. படிச்சுட்டு யார் அந்த மணி சார், யார் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு போல இருக்கு. இப்போ நலன் சொன்னாரா, நம்ம ஜிஎம் சுந்தர் சார் தான் பண்றாரு அப்படின்னு. இப்போ அவரா, சரி ஓகே அப்படின்னாரு. கார்த்திக் சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட் வந்து என் லைஃப்ல நடந்திருக்கு. என்னன்னா, சத்யராஜ் சார் வந்து என்னை வந்து பாரதி ராஜா சார்கிட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு என் மேல நம்பிக்கை வச்சு என்னை ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு சத்யராஜ் சார் வணக்கம் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டியூட்டு ஆனந்தராஜ், நான் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் அவனு கிளாஸ்மேட்டு. அதனால் நான் உரிமையாக சொல்லிக்கிறேன். நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. ஜேம்ஸ் சுந்தர் சார், ஒரே ஒரு கொஸ்டின். ராஜா, நான் ஒரு நிமிஷம் கேட்டுறேன் ராஜா சார். காதலும் கடந்து போகும் திரைப்படத்தில் வந்து சிவாஜி சாரோடைய வாக் அது வந்து ஐகானிக்கா பண்ணீங்க. அப்போ டெஃபினெட்லி இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆர் சாரோடைய வாக்கும் நீங்க ஐகானிக்கா பண்ணிருப்பீங்க இல்லைங்களா? அந்த ஒரு வாக் மட்டும் எங்களுக்காக சார். ஒரு இல்ல அது வந்து கார்த்திக் சார் பண்ணியிருக்காரு, நான் பண்ணல அது. அப்படிங்களா? ஆமா, அவர் தான் கரெக்டா பண்ணியிருக்காரு. ஓகே, நீங்க படத்துல நீங்க பாருங்க. கண்டிப்பா சார். சிவாஜி சார் மாதிரி பண்ணா நான் பண்ணி காமிக்கிறேன். தேங்க்யூ so much சார். சிவகுமார் ஐயா, அம்மா சத்யராஜ் மாமா, ஆனந்தராஜ் அண்ணன், குமார் சார், இங்க டார்லிங் லவ் யூ. இங்க நலன் சாரோட தந்தை குமாரசாமி ஐயா, கிரண் சார், அனல் அரசு சார், கல்யாண அண்ணன், மாமா எல்லாரும் வந்திருக்காங்க. சினீஷ் வந்திருக்காப்புல, சக்தி சார் வந்திருக்காப்புல. ஸோ இங்கே வந்து பூர்ணிமா. ஸோ இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்துக்கு வேணும். இது ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு எடுத்த படம். சில படங்கள் வந்து ஈஸியாக கதை சொல்லிடலாம், ஆனால் இந்த படம் கதை சொல்றதே கஷ்டம். ஏன்னா அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் ஸ்கிரிப்ட் இது. அதை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி ரொம்ப அழகாக டெலிவரி பண்ணியிருக்காரு நலன் சார். அவரோட இது 3வது அசோசியேஷன். முதல் படம் சூதுகம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம், அப்புறம் காதலும் கடந்து போகும் கோ ப்ரொடியூஸ் பண்ணோம் சிவி சாரோட. இப்போ 3வது படம் வந்து கூட அசோசியேட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக எல்லாரையும் திருப்திப்படுத்தும் நம்புகிறோம்.
மெய்யழகன் படம் வந்து கார்த்திக் சாரோட கேரக்டர் புல் ஆஃப் பண்றது வந்து ரொம்ப 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 கஷ்டம். அது எல்லாரும் சொன்னாங்க. அது சாதாரணமா ஒரு நடிகரால அதை வந்து பிலீவபிளா ப்ரெசென்ட் பண்ண முடியாதுன்னு. அது ரொம்ப, ஏன்னா பெரிய ரொம்ப ஹை ஹீரோயிக் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்காது. உங்களுடைய எமோஷனை வந்து கடத்தணும். உங்களுடைய எமோஷனை வந்து ஆடியன்ஸுக்கு எந்த ஒரு ஃபைட் இல்லை, சாங் இல்லை, ஆனால் அந்த கேரக்டரோட கனெக்ட் பண்ண வைக்கணும். அதை வந்து ரொம்ப அழகா கார்த்திக் சார் பண்ணியிருப்பாரு. இப்போ இந்த படம் வந்து அவருக்கு முழுமையான ஒரு ட்ரீட். ஒரு சிறுத்தை மாதிரி கம்ப்ளீட் மாஸ் கமர்ஷியலும் கிடையாது, அதே நேரத்தில் ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் படமும் கிடையாது. இது ஒரு தின் லைன். இது தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது கதையா இருக்கும், ப்ரெசன்டேஷனா இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த டீம் எடுத்திருக்கு. அவரோட அசோசியேட் டைரக்டர்ஸ் ஆகட்டும், எடிட்டிங் சைடு வந்து வெற்றி, அலரசு மாஸ்டர், ஏன்னா ஏகப்பட்ட ஆக்ஷன் இருக்கு. கிரண் சாருடைய கான்ட்ரிபியூஷன் இந்த படத்துல வந்து மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன். இன்னைக்கு ஜார்ஜ் இல்லை, ஏன்னா ஃபைனல் ஒர்க் போயிட்டு இருக்கு. டிஓபி வந்து அவ்வளோ எக்ஸலண்டா பண்ணியிருக்காரு ஒர்க்கு. அவங்க எல்லாத்துக்கும் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமா அமையணும். பிளஸ் ஆர்டிஸ்ட் ஆனந்தராஜ் சார், சத்யராஜ் மாமா, எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. கீர்த்தி வந்து வெல்கம் டு தமிழ் சினிமாமா, லக்கி சாம் ஃபார் தெலுங்கு இண்டஸ்ட்ரி. ஸோ வெல்கம் டு தமிழ் சினிமா. அண்ட் எல்லாருக்கும் நன்றி ஷில்பா. அண்ட் ஆல் த ஆர்டிஸ்ட். பூர்ணிமா இஸ் லைக் ஃபேமிலி. எங்களுக்கு ஸ்கூல் டேஸில் பிருந்தாவோட ஃப்ரெண்ட் அவங்க பூர்ணிமா. ஸோ மோர் தென் ஃபேமிலி, ஷீ இஸ் அ சிஸ்டர். ஸோ அவங்களும் இங்கே இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தனஞ்சயன் சார், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அண்ட் சினீஷ், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அண்ட் ரவி, தேங்க்ஸ் பிரதர். வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க? தேங்க்யூ டார்லிங். அண்ட் மிகப்பெரிய வெற்றிய படமா அமையும். கார்த்தி ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய படமா, அவங்க ரசிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிற கமர்ஷியல் படமா அமையும். இந்த நேரத்தில் வாத்தியாருடைய பிளஸிங்ஸ் இந்த படத்துக்கு இருக்கு. என்ன பிரச்சனைகள் என்ன இது இருந்தாலும் வாத்தியாருடைய ஆசீர்வாதத்தோட இந்த படம் நல்ல படமா வெற்றி படமா அமையும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.